ख्वाब में तेरे हम है पूरे दिल के साथ, दिल के साथ, हाँ दिल के साथ। अरे नहीं है दुनिया, नहीं है खुशियाँ, नहीं नहीं तेरी बुनियाद। जहाँ चले तू एक कदम चले दो कदम हम तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ। तेरी मंजिल के है हम सफर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। अनगिनत सपने आशाएं, बिन बंदिश बिन सीमाएं, चाहे जो हालात बने हम साथ खड़े हैं हम साए। कदम मिलाकर चलने को हम जान हथेली पर लाए, जान हथेली पर लाए, हाँ जान हथेली पर लाए। ओ तेरी उम्मीद, ओ तेरी उम्मीद, तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। दिल से दिल का बंधन है, ताल से ताल का संगम है। जीतेंगे बाजी ये इरादों में दमखम है। हसरत से बढ़कर मोदी केयर है, चाहत से बढ़कर मोदी केयर है, जुनून से बढ़कर मोदी केयर है, सपनों से बढ़कर मोदी केयर है, परवानों से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। குட் மார்னிங் டீம், உங்கள் அனைவருமே ஒரு அற்புதமான செஷனுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். நான் உங்கள் பழனியப்பன். So let me introduce myself. நான் என்னோட பேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என் பேர் பழனியப்பன். நான் மோடி கேர்ல ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருக்கிற. நான் பார்த்து கொண்டு இருக்கிற டெரிட்டரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஒரு அழகான ஒரு தருணம், ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம்க்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்தையுமே மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த ப்ரோக்ராம்ல உங்களை நான் வரவேற்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ப்ரோக்ராமோட பேரு என்னன்னு பார்த்தோம்னா பரிவர்த்தன். பரிவர்த்தன்னா என்னது? மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம் சின்ன குழந்தையிலிருந்து பல வண்ண கனவுகளிலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கனவுகள் காலத்தின் ஓட்டத்தில் நம்ம மறக்கிறதுக்கோ அல்லது மறந்து போறதுக்கு உண்டான விஷயங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்துல மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அந்த கனவுகள் மீண்டும் திருப்பி கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு விஷயம், நிறைவுக்கு மட்டுமில்ல நம் வாழ்க்கை முறையிலையும் கொண்டு வரதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த பரிவர்த்தன் ப்ரோக்ராம். இந்த பரிவர்த்தன் ப்ரோக்ராம் இல்ல பார்த்தோம்னா லட்சக்கணக்கான பேர் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்களோட கனவுகள் நிறைவேற்றிருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 90 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும். இந்த 90 மினிட்ஸ்ல 3 பாகங்களா இருக்க போகுது. முதல் பாகம் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்பெனி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தரப்படும். இரண்டாவது பாகத்துல பொருட்கள் பத்தி தெரிய வரும். மூன்றாவது பாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாகம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். லட்சக்கணக்கான பேர் நம் மோடி கேர்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க, சாதனைகள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுல பிரதானமா இருக்கிற ஒரு பெண்மணியை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். மோடி கேர்ல மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைத்த ஒரு பெண்மணியை நீங்க பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் 99% உங்களுக்கு கிடைக்க போகுது. 99% தானா? அப்போ பாக்கி இருக்கிற 1% மை டியர் ஃப்ரெண்ட், இந்த லிங்க் உங்களுக்கு யார் அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருந்தா போதும். உங்களுக்கு பாக்கி இருக்கிற 1% எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம உங்கள் கனவுகளை
நிறைவேற்றுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்களை கைப்பிடித்து உங்கள் கனவுகளை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. இது எங்களோட உத்தரவாதம். ஓகே, சோ இந்த பரிவர்த்தன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறது யாரு? ஒரு அற்புதமான ஒரு லீடர்ஷிப். நம் மோடி கேர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம குளோபல் பிளாக் டைமண்ட். சோ இந்த குளோபல் பிளாக் டைமண்ட் அச்சீவ் பண்ணிருக்கிற ஒரு பெண்மணி தான் இந்த ப்ரோக்ராம் எடுக்க போறாங்க. இந்த பெண்மணி பல சாதனைகள் பண்ணிருக்கிறாங்க. அவங்க சாதனை பண்ணது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல பேர் பல விஷயங்கள் சாதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முக்கியமாக சாதனையாளர்களை உருவாக்குறது, அத மாதிரி பல சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களோட பிசினஸ் இன்னைக்கு டேட்ல பார்த்தோம்னா ஆல் இந்தியா லெவல்ல அழகா அற்புதமாக பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம் சிங்கார சென்னையில இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அழகாக அற்புதமாக இந்த பிசினஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. வெல், அவங்க ஒரு அற்புதமான ட்ரெயினரும், பல பேரோட வாழ்க்கை அவங்களோட ட்ரைனிங் மூலியமாகவும் மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க. So let's put our hands together and welcome இந்த பரிவர்த்தனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு பெண்மணி, our global black diamond, Mrs. Priya Satish Kumar அவர்களை. Over to you, Priya Satish Kumar ma'am. Thank you so much, Mr. Palaniappan sir. And good morning everyone. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள் இது. And this month is a special month னே சொல்லலாம். மாசத்தோட முதல் மீட் ஆஃப் பரிவர்த்தன் நம்ம யார்கிட்ட இருந்து பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு. அந்த மாற்றம் என்னன்றதை நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். பட் இப்ப மோடி கேர் பரிவர்த்தன் மூலியமா நம்ம வாழ்க்கை மத்தவங்க வாழ்க்கையை எப்படி மாத்தலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். இந்த ஒரு பரிவர்த்தன் மூலியமா லட்சக்கணக்கான பேர் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. இப்ப எல்லாரோட பார்வையும் இந்தியால இருக்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா மோடி கேர், எங்க திரும்பினாலும் மோடி கேர் அப்படின்ற ஒரு ஸ்தாய்க்கு வந்திருக்கு. ஒரு பொசிஷனுக்கு மோடி கேர் வந்திருக்கு. Because of its good heartedness. Product ஒரு விதம் அப்படின்னா good heartedness. அட்டூட் பந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அட்டூட் பந்தன் அப்படின்னா ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு க்ளோஸ் கனெக்ஷனாலதான் நம்ம மோடி கேர் இப்ப இந்தியாவிலேயே நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காவும் இருக்கு. So without wasting any of our time, ஏன்னா நம்ம கெஸ்ட் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். சோ முதல்ல நம்ம பரிவர்த்தனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் பேசுறதையும் நம்ம கேட்கலாம். Okay, so let me share the Parivartan for you. Okay, I think எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். And so பரிவர்த்தன் அப்படின்னு சொன்னாலே இப்ப எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். सोच बदलो, खुद को बदलो, दुनिया बदलो. This is very very important my dear friends. நம்மளுடைய எண்ணங்களை நம்மனால மாத்தினால்தான் நம்மனால எதுவுமே முடியும்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சாதான் உங்களை நீங்க மாத்திப்பீங்க. நீங்க மாறினீங்கன்னா இந்த உலகத்தையே நம்ம மாத்த முடியும். That is what is பரிவர்த்தன் is all about. இத ரொம்ப அழகா ஒரு ரைமிக்கா சொல்லியிருக்கவர் நம்மளுடைய சமீர் மோடி அவர்கள். இப்ப அவரை ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பிகாஸ் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய இந்த மோடி கேர் மூலியமா அவர் மாத்திட்டு இருக்காரு. ஓகே, சோ இப்ப நம்ம கனவுகள் அப்படின்னு பேசும் பொழுது எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் என்ன ஒரு ஏஜ் குரூப் பீப்புளா இருக்கட்டும் எல்லாருக்குமே கனவுகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் காம்ப்ரமைஸ் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு? பிகாஸ் அதை அடைய முடியுமான்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கான ரீசன் மேஜரா பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். அது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷம் இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிட்டே போகும், இல்ல எவ்ரி 10 இயர்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. பாருங்க, 1960ல 100 ரூபாய் இருந்தாலும் உங்களால ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். 2020ல 1 லட்சம் இருந்தா கூட நம்மளால
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபை வந்து நம்மளால வாழ முடியறதுக்கு கூட கஷ்டமா இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த 2020 ஆன்வர்ட்ஸ். பாருங்க, ஒரு மெடிசன் போனாலே அதுவே பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு கம்மியா நமக்கு எந்த ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டும் நடைபெறது இல்லை. அது மட்டும் இல்ல, மெனி மோர் திங்ஸ், எஜுகேஷன் வீட்ல இருந்தே படிச்சா கூட அதுக்கும் வந்து we have to pay lot of money. So everything has become so expensive. எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஆனா நமக்கு வரக்கூடிய இன்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 1% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அவங்களுடைய கனவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் மத்த 99% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காம்ப்ரமைஸ்டான லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து ரெண்டே விதமான இன்கம் அப்படியே குறிக்குது. அதுல முதல் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் இன்கம் வந்து நம்ம சொல்றது எப்படி சொல்வோம்னா டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்சினா நீங்க இருக்கும் பொழுது நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும். நீங்க வந்து வேலை செய்யலைன்னா உங்களுக்கு இன்கம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கோங்க, படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு சின்ன வேலைக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதை ஒரு 40 வருஷம் உழைப்பாங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ரிட்டையர் ஆயிட்ட பிறகு ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டோ கிராஜுவிட்டியோ வீட்டுல வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து அடுத்த அவங்களுடைய கடைசி காலத்தை அந்த ஒரு பணத்தை வச்சு லீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்க வேலைக்கு போகல, அதனால அடிஷனல் இன்கம் அவங்களுக்கு வராது. அதே மாதிரி ஷாப் கீப்பர்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பிசினஸ் பில்டர்ஸ் சொல்லலாம், அவங்களை வந்து நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். சோ அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கடைகளை ஓபன் பண்ணி வச்சு அவங்க இருந்தா மட்டும்தான் அந்த கடைக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த இன்கமால அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. சோ இதுல இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களும் பாத்தீங்கன்னா அது டாக்டரா இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கலாம், லாயரா இருக்கலாம். அவங்களுடைய கிளினிக்கோ இல்ல ஆபீஸையோ ஓபன் பண்ணி வச்சாதான் கிளையண்டோ பேஷன்ஸோ வரும்பொழுது அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். சோ இத வந்து நம்ம மேல நம்ம டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இந்த டிபெண்டன்சி பிளான். சோ நம்ம இல்லைன்னா நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியாது. அதுதான் இந்த முதல் பிளான். இந்த ஒரு பிளான்ல தான் 99% ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து 100% அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா அமைஞ்சிட்டே இருக்கு. பட் there is another plan which is called ஆசாதி. ஆசாதின்னு என்ன? ஃப்ரீடம் பிளான் நம்ம சொல்லலாம். ஏன் இதை ஃப்ரீடம் பிளான் சொல்றோம்னா இது வந்து ஒரு பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். இந்த பாசிவ் இன்கம்னா என்னது? நம்ம ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருப்போம், பிற்காலத்திலயும் நம்ம அந்த வேலையை பண்ணலைனாலும் மாசம் மாசமோ இல்ல ரெகுலரா ஒரு இன்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கிறது தான் பாசிவ் இன்கம். நார்மலா இந்த ஒரு இன்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடான லைக் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், இல்ல ஒரு ஏதாவது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு புக் வந்து ஃபேமஸான புக் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சோ அந்த ஒரு நாவலோ அந்த ஒரு புக்கோ ரெகுலரா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு போற ஒரு இன்கம் தான் பாசிவ் இன்கம். சோ சயின்டிஸ்ட் கூட அவங்களுடைய கண்டுபிடிப்பு எப்பயோ நடந்திருக்கும், பட் அந்த கண்டுபிடிப்பிற்காக இன்னும் கூட அவங்க பணம் வாங்கிட்டே இருப்பாங்க. மியூசிஷியன்ஸும் அதே மாதிரிதான். சோ இது ஒரு விதமான பாசிவ் இன்கமா இருக்கும் பொழுது இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க who are multi-millionaires. இந்த multi-millionaires என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பணமே வேலை செய்யும். சோ மணி மல்டிப்ளைஸ் மணி ஃபார் them. சோ அவங்க போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சமா தான் இருக்கும், பட் அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் மல்டிபிள்ஸ்ல வரும். மல்டிபிள்ஸ்ல வந்தாலும் அவங்க எதுவுமே பண்ணனாலும் வாழ்நாள் முழுக்க அவங்க ஜெனரேஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு இன்கம் தான் இந்த பாசிவ் இன்கம். சோ இந்த ரெண்டு விதமான மக்களுக்கு தான் இந்த பாசிவ் இன்கம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா there is another set of people who can achieve passive income. அந்த யாரு அந்த மூணாவது ரகமான மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டைரக்ட் செல்லிங்க சூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பாசிவ் இன்கம் கிடைக்கும். பாசிவ் இன்கம் கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? 2 ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நல்லா அவங்க பிளான்டா ஒர்க் பண்ணினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதம் மாதம் இல்ல அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு இன்கம் கிடைத்துக்கிட்டே போகும். அதுதான் இந்த பாசிவ் இன்கம். அதுக்காக தான் இதை நம்ம ஃப்ரீடம் பிளான், ஆசாதி பிளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப டைரக்ட் செல்லிங் அவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அத வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு மத்த ஒரு நார்மல் ட்ரெடிஷனல் செல்லிங்க்கும் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சேம் எல்லாருமே மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. பட் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து கன்சியூமர் கிட்ட வர்றதுக்குள்ள வேரியஸ் பீப்புள் கிட்ட கை மாறும் பொழுது அவங்க எல்லாம் அவங்களுடைய லாபத்தை வச்சு அதை விற்கிறாங்க. விற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய் பொருள் நம்ம கைக்கு வரும் பொழுது அது 100 ரூபாயா வருது. சோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாருக்குமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கூட நம்ம தான் பே பண்ணிட்டு இருக்கோம், இந்த மீடியேட்டர்ஸ்களுக்கும் நம்ம தான் பே பண்ணிட்டு இருக்கோம்.
சோ அதே இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து டைரக்டா நமக்கே கிடைக்குது. பட் இந்த இடையில உள்ள பணம், இந்த மிடில் மேன் மணி வந்துட்டு நமக்கே திருப்பியும் போனஸ் ரூபமா வந்துகிட்டே இருக்கு. So that is the huge difference between traditional and direct selling. சோ இந்த டைரக்ட் செல்லிங் இவ்ளோ ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் பொழுது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்க. இங்க வந்து டைரக்ட் செல்லிங் வந்து இவ்வளவு வண்டர்ஃபுல்லான வேலை செய்யுது. மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து கன்சியூமர் கிட்ட டைரக்டா பொருளை கொடுக்குது. அதே நேரத்துல மிடில்மேன் சம்பாதிக்கிற பணத்தை நமக்கே போனஸா திருப்பியும் கொடுக்குற ஒரு இடத்துல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா ரிஸ்க்கும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ரிஸ்க். அதே நேரத்துல ஒரு அற்புதமான அன்லிமிட்டடான பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த டைரக்ட் செல்லிங். சோ இத ஒரு ஃபேமிலி பிசினஸா பண்ணலாம். முதல்ல 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்தும் இந்த பிசினஸ் பண்ணலாம். யார் வேணாலும் நம்ம குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து இந்த பிசினஸ் நம்ம செய்யலாம். இந்த ஒரு பிசினஸ் டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ். இட்ஸ் a wonderful thing. நீங்க பாப்பீங்க, லைக் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் நம்ம கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வந்து பிளான்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு வருமானம், பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைங்க எதுவுமே பண்ணாட்டிலும் அவங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஒரு பிசினஸ். இதுக்கப்புறம் இதுல இவ்வளவு பெனிஃபிட் சொல்றாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா லீடர்ஷிப்ஸ் இருக்காங்க, கம்பெனி இருக்கு, நம்மள சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்த நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர் ஆக்குறதுக்கு அது அவங்க உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பார்ட் டைமாவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங்கோட பெனிஃபிட்ஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, இந்தியாலே இப்ப நம்பர் 1 கம்பெனினா எல்லாருமே இப்ப மோடி கேர்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கம்பெனியா மாறி நிக்குது. அதே நேரத்துல மோடி கேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. நம்ம சமீர் மோடிஜி அவர்கள் 1996ல இந்த கம்பெனியை ஆரம்பித்து வச்சாரு. எந்த நோக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆனா எங்களுடைய ஒரே ப்ராடக்ட் ஆசாதின்னு சொல்லிதான் இந்த ஒரு கம்பெனியை தொடங்கினாரு. இந்த ஆசாதி என்ன? ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரம் கொடுக்கிறது தான் அந்த ஆசாதி. சோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி 1996ல இவ்ளோ பெரிய நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவங்களோட பேக்ரவுண்ட் எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. பேக்ரவுண்ட்னு சொல்றது ஹிஸ்டரி நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராய் பகதூர் குர்ஜர் மோடி அவர்கள் ஒரு 400 rupees வச்சு 1933 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், 1933ல பேகமாபாத்ல சுகர் ஃபேக்டரி ஒன்னு ஆரம்பிச்சு, அதோடு மட்டும் இல்லாம அந்த 93ல இருந்து 72க்குள்ள 27 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணவர் தான் ராய் பகதூர் குர்ஜர் மோடி அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட இண்டஸ்ட்ரீஸ், அவரோட பிசினஸ் அது மட்டும் பார்க்காம நம்ம நாட்டுக்கும் சில சேவைகள் செஞ்சிருக்கிறதுனால அவருக்கு 1968ல பத்ம பூஷன் அவார்டும் கிடைச்சிருக்கு. சோ இவருக்கு அடுத்து அவரோட சன் மிஸ்டர் கே மோடி அவர்கள் இந்தியா வரைக்குமே நம்ம மோடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு உலக அளவுல பரப்பி, தட் இஸ் 90 கண்ட்ரீஸோட நம்ம வந்து ஒரு டைப் வச்சு ஒரு மோடி என்டர்பிரைசஸ் குளோபல் என்டர்பிரைசஸா மாத்தினவரு நம்ம கே மோடி அவர்கள். சோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மோடி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல 30,000க்கும் மேலான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மோடி என்டர்பிரைசஸ்க்கு ரொம்பவே நல்ல பேர் இருக்கு. நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஃபார் பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க் ஃபார் கார்பரேட் பீப்புளுக்கு மோடி கேர் வந்து ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு கூட அவார்டும் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்ற மாதிரி சமீர் மோடி அவர்கள் 1996ல நம்ம மோடி கேரை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு, அதாவது 2021ல பார்க்கும்பொழுது இந்தியால ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனியா வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நோக்கம் ஒண்ணு, ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு, நிறைய பேர் ஆல்ரெடி சக்சஸ், நிறையன்னு சொல்றதை விட லட்சக்கணக்கான பேரு சக்சஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, மாதம் மாதம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் மோடி கேர்ல ஜாயின் ஆயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல ஃபவுண்டிங் மெம்பராவும் நம்ம இருக்கோம். நம்மளுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில இவ்வளவு பேர் சக்சஸ் ஆறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் வந்து ரொம்பவே ரிவார்டிங் அண்ட் அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரும் சரி,
ஜிஎம்பி சர்டிபிகேஷன்ல தான் இருக்கும். அதே நேரத்துல நம்ம ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நமக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கம்பெனில ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லியாச்சு, நமக்கு இருக்கிறது ஒரே குறிக்கோள், ஒரே ப்ராடக்ட், ஆசாதி, பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கிறது தான். பட் அந்த பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம ஒரு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஒரு மூலம் தான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச், which is we have 12 categories of products அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 12 categories நான் இப்ப சொல்றேன், பட் அடுத்த வருஷம் இதே நாள் இந்த 12 categories எத்தனை categories மாறி இருக்கும்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் அத்தனை ப்ராடக்ட்ஸ் மாதம் மாதம் புதுசு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ரேஞ்சஸ்லயுமே. இப்ப இந்த 12 கேட்டகரி என்னன்னு பார்க்கும்போது we have health and wellness. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப ஹெல்த் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிவென்டிவ் ஹெல்த் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றதுனால சப்ளிமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஆயுர்வேதம் அண்ட் சயின்ஸ் ஓட காம்பினேஷன்ல வந்திருக்கு. It's a wonderful range of health products. அதே நேரத்துல color cosmetics, skin care, food and beverages, personal care, laundry care, home care, agriculture, auto care, jewelry and technology ஏத்த மாதிரி நம்ம கிட்ட ஆப்ஸும் இருக்கு. அதே நேரத்துல ரேடியேஷன்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ரேடியேஷன் சிப் அண்ட் என்விரோ குளோப் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. Then we have luxurious itemல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிறது நம்மளுடைய சமீர் மோடி வாட்சஸ். இத தவிர இன்னும் நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் நமக்காக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சோ ப்ராடக்ட்னு சொல்லும் பொழுது எனக்கும் பிடிச்சது ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம ரெகுலரா பேசுவோம். பட் இன்னைக்கு நான் ஒரு 2 ப்ராடக்ட்டை பத்தி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நமக்கு சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் மட்டும் இல்ல, எனி சீசன் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஸ்லோகாவோட சன்ஸ்கிரீனை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த சன்ஸ்கிரீன்ல SPF 30 இந்த ஒரு சன்ஸ்கிரீன் SPF 30 இருக்கு. SPF 30னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அப்படின்னா சன் கிட்ட இருந்து அதோட ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்ன 30 நிமிஷத்துக்கு மேல 30 நிமிஷமா அப்படின்னா ஆக்சுவலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலா நம்ம பாடியில 10 நிமிஷத்துக்கு அந்த சன் ரேஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு நேச்சுரலாவே. அதை என்ஹான்ஸ் பண்றதுதான் இந்த SPF 30ன்னு சொல்லுவோம். சோ 10 into 30 300 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின்ன சன்னோட ரேஸ்ல இருந்து பாதுகாக்கிறது தான் நம்ம ஸ்லோகாவோட சன்ஸ்கிரீன். இது பாருங்க, இது வந்து ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் இருக்காது. நிறைய சன்ஸ்கிரீன் நீங்க மார்க்கெட்ல வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே ஆயில் தன்மையா ஸ்டிக்கியா இருக்கும். பட் இது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்துல நல்ல மாய்ஸ்சரைஸும் கொடுக்கும். அண்ட் இப்ப உங்களோட ஸ்கின்ன வந்து கருக்காம உங்களோட நேச்சுரல் கலரை எப்பயுமே தக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சன்ஸ்கிரீன். ரெகுலர் யூசேஜ் ஆஃப் சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல wrinkles வராது. ஸ்கின் எப்பயுமே வந்து ஒரு பொலிவோட இருக்கும். சோ நம்ம வந்து வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நம்ம சன்ஸ்கிரீன், எவ்ரிபடி ஷுட் யூஸ் இட். இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஷீட் மாஸ்க். இது 2 வெரைட்டில இருக்கு. இது கொரியால இருந்து வரக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கக்கூடியது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குது. கொலாஜனுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இமிடியேட்டா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஸ்கின் வந்து ஒரு என்ன சொல்றது பவுன்சியா பப்ளியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஷீட் மாஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி நைட்ல நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் டேக்கிங் அவுட் don't wash off your face. அதுல இருக்கிற அந்த சீரம் அந்த லிக்விட் நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே அது அப்படியே அப்சர்வ் ஆகும். so that it will make your skin very beautiful and fresh looking. so wrinkles வரது, aging ஆகிறது இதை தடுக்கும். so இது 2 விதமா வந்திருக்கு. ஒன்னு வந்து sheet mask with aloe, another one வந்து wrinkle குறைக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட். so these are the wonderful products. so இன்னைக்கு நான் இந்த 2 ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். because we have நீங்க நிறைய பாக்குறீங்க. இப்ப நம்ம கம்பெனில நிறைய ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் இருக்கு. வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வீடியோவும் நம்ம பழனி சார் இதுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே போட்டாரு. so you can know more about products in product session where our regional trainer கலைவாணி மேடம் வந்து ரெகுலரா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. so இப்ப பாத்தீங்கன்னாக்கா once again yes so product ranges இருக்கு. இந்த ப்ராடக்ட் மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா we are going to get unlimited income அப்படின்னு தான் சொல்லுவேன். that is what is called Sameer Modi Azadi Plan Unlimited. so the best plan in the industry நம்ம சொல்றோம். எதுக்கு 62% of the payout நமக்கு கொடுக்கறாங்க. 62 ரூபாய் I mean 62% of income is coming back to us. 100 ரூபாய் கம்பெனி சம்பாதிக்கிறாங்கன்னா 62 ரூபாய் நமக்கு போனஸ் ஆகவே திருப்பியும் கொடுத்துட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பிளான்ல நம்ம லெவல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். பிகாஸ் நம்மளுடைய பிளான் வந்து அக்யூமுலேட்டிவ் பிளான். அதே நேரத்துல நம்ம டைட்டில்ஸ் எல்லாமே வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டைட்டில்ஸ் தான். இந்த ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தேவையே இல்ல. குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா 100% சாட்டிஸ்பாக்சன் கொண்டது. அண்ட் இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் குவாலிட்டி அட் இந்தியன் பிரைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல ட்ரைனிங் சிஸ்டம்ன்றது அற்புதமான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் வித் சே சக்சஸ் பிரின்சிபல்ஸ் பை மோதிகேர். இது வந்து நம்ம கம்பெனி நமக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சிஸ்டம். சோ இந்த ஒரு இடத்துல ஒரு நார்மல் பர்சன் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கப்படும். சோ இப்ப இந்த சமீர் மோடி ஆசாதி பிளான்ல நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு 10 விதமான இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண போறது ரெண்டு வேலை தான். ஒண்ணு, நம்மளுடைய ப்ராடக்ட், அதாவது மோடி கேரோட ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்றது. சோ யூஸ் பண்ணி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்க ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 10 விதமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த 10 டிஃபரெண்ட் ஏரியாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல மோதிகேர்ல நமக்காக பொருள் வாங்கும்போது அப் டு 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க ஒரு நல்ல ரீட்டைலர், எனக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரீட்டைல் பண்ணும் பொழுது அப் டு 20% வரைக்கும் உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். இதை தவிர நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பின்னாடி பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நீங்க சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது, அதாவது அக்யூமுலேட் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 7%ல இருந்து 16% வரைக்கும் கேஷ்பேக் வரும். வண்டர்ஃபுல் திங். அதே நேரத்துல ஒவ்வொரு டைட்டில் நீங்க அச்சீவ் பண்ணும்பொழுது ஒரு போனஸ் இல்ல, 2 போனஸ் இல்ல, 7 போனஸஸ் உங்களுக்கு வரப்போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைரக்டர் போனஸ், அதுக்கப்புறம் டீம் பில்டர் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், அப்புறம் ஹோம் போனஸ், அதுக்கப்புறம் அட்டூட் பந்தன் போனஸ் பூல். சோ ஒன்னொன்னா பார்க்கலாம் இது என்ன அப்படின்றது. சோ ரீட்டைல் ஆர் சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன், இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் மோதிகேர்ல இருந்து நீங்க வாங்கும் பொழுது 120 ரூபாய் கொண்ட எம்ஆர்பி உள்ள பொருளை வந்து நம்ம கம்பெனி கிட்ட இருந்து வாங்கும் பொழுது 100 ரூபாய் கொடுத்துதான் வாங்குறோம். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 20 ரூபாய். இது உங்களோட சேவிங்காவும் இருக்கலாம், இல்ல உங்க ரீட்டைல் ப்ராஃபிட்டாவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாயல்டி ப்ரோக்ராம். கம்பெனி என்ன சொல்றாங்க, மோதிகேர்ல லாயலா யார் இருக்காங்க, மந்த் ஆன் மந்த் மோதிகேர்ல இருந்து ப்ராடக்ட் வாங்குறவங்க தான் லாயல்டி கஸ்டமர்ஸ். அந்த லாயல்டி கஸ்டமர்ஸ்க்கு பிரத்யேகமா இந்த லாயல்டி ப்ரோக்ராம் இருக்கு. சோ மினிமம் ஒரு 2500 ரூபாயில இருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 ருபீஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ மந்த் ஆன் மந்த் நீங்க வந்து 5000 ருபீஸ்க்கு பொருள் வாங்கிட்டே இருக்கீங்க. சோ 6 மாசம் கண்டினியூஸா நீங்க 5000 ருபீஸ் worth of products நீங்க வாங்கும் பொழுது 7வது மாசம் 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சோ 6 மாசம் மட்டும் தானா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கிடையாது. ஒரு வருஷத்துக்கு நீங்க கண்டினியூஸா வாங்கும் பொழுது 7வது மாசம் ஒரு 5000 ரூபாய், 13வது மாசம் 10000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சோ இது வந்து வண்டர்ஃபுல்லான லாயல்டி ப்ரோக்ராம். ஓகே, சோ இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ்பேக்னு சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி வால்யூம்ஸ் இருக்கு. அந்த வால்யூம்ஸ் நம்ம சேகரிச்சுக்கிட்டே போகும்பொழுது நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரக்கூடியதுதான் இந்த கேஷ்பேக். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 7% வரைக்கும் கேஷ்பேக் வரும். அதே நேரத்துல 1200 வரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா 10%. அந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ண 4001 பாயிண்ட்ஸ்க்கு மேல அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 16% வரைக்கும் கேஷ்பேக் வரும். அது மட்டும் இல்ல, இந்த 4000 பிளஸ் பாயிண்ட்ஸ் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைட்டில் டைரக்டர். சோ இந்த டைரக்டர் டைட்டில் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் சக்சஸ். ஏன் இதை சொல்றேன்றத பின்னாடி பார்க்கலாம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பவர் ஆஃப் அக்யூமுலேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்க. மந்த் ஒரு மாசம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1000 PV பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க 10% உங்களுக்கு கேஷ்பேக் வரும், which is 2700 rupees. அடுத்த மாசமும் அதே தான் வேலை பண்ணிருக்கீங்க, அடுத்த மாசமும் அதே 1000 பாயிண்ட் தான் பண்ணிருக்கீங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு அதே 10% தான் கொடுக்கணும். ஆனா கம்பெனி என்ன சொல்லிருக்காங்க, மந்த் 1 கூட நீங்க 1000 பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் இந்த 1000 ஆட் பண்ணும்பொழுது
பொழுது உங்க பாயிண்ட்ஸ் 2000 ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் அடுத்த ஸ்லாப்ல இருந்து வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, which is 13%. அண்ட் உங்களோட கேஷ் வந்து 3510 rupees. இதே மாதிரி 3வது மாசம் பண்ணும் பொழுது உங்களோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா உங்க பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆயிட்டே வர்றதுனால. சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸ்க்கு கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு குஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இந்த பவர் ஆஃப் அக்யூமுலேஷன். சோ இதுக்கு அடுத்து நான் வந்து எனக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு, ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, நான் ஒரு ஆண்டர்பிரனரா ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நான் வந்து இமீடியட்டா 10%க்கு போகலாம் நினைக்கிறவங்க FSP 10% ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாசத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 240 PV பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் FSP 10%. இதுக்கு கம்பெனி உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷனும் கொடுத்து 750 rupees worth of ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இதை நீங்க செய்ய வச்சீங்கன்னா அவங்களுக்கும் 750 rupees worth of ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கொடுத்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணி 958 rupees worth of ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் டெப்த்ல தெரியணும்னா யார் இந்த லிங்க்ல உங்களை கூப்பிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இதனுடைய டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டைட்டில் அச்சீவ் பண்ணும்பொழுதும் நமக்கு வேரியஸ் 7 டைப் ஆஃப் இன்கம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அது முதல்ல வர விஷயம் வந்து டைரக்டர்ஸ். சோ டைரக்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் 4000+ பாயிண்ட்ஸ் நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைரக்டர் ஆயிருவீங்க. சோ நீங்க டைரக்டர் ஆகுறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களோட ஜாயின் பண்ணாங்களோ அவங்களையும் டைரக்டர் ஆக்கும்பொழுது நம்மளுடைய டைட்டில்ஸ் உயர்ந்துகிட்டே போகும். So for example, நீங்க ஒரு டைரக்டரை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா you will be called as senior director. அதுக்கப்புறம் நீங்க 2 டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா you will be called as executive director. இதே மாதிரி 3 பண்ணும் பொழுது சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இந்த மாதிரி நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ உங்க டைட்டில்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். லாஸ்ட் நம்மளோட பிக்கெஸ்ட் டைட்டில் குளோபல் பிளாக் டைமண்ட் டைரக்டர்ன்றது உங்க கீழே 14 பேரை நீங்க டைரக்டர் ஆக்கியிருந்தீங்கன்னா you will be called as global black diamond director. So இப்ப டைரக்டர் ஆனதுனால என்ன நமக்கு அடிஷனல் பெனிஃபிட், மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் டைரக்டர் போனஸ். இது என்ன பண்றாங்க, கம்பெனி அவனுடைய டர்ன் ஓவர் மந்த்லி PVல இருந்து 4% செப்பரேட்டா எடுத்து வச்சு யாரெல்லாம் டைரக்டர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு இத அவங்களோட டர்ன் ஓவருக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்கிறது தான் இந்த பிரத்யேகமான டைரக்டர்ஸ்க்கான டைரக்டர் போனஸ் பூல். சோ திஸ் a wonderful thing. ஏன்னா உங்களுடைய முதல் படி மாசம் மாசம் அடிஷனல் போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது டீம் பில்டர் போனஸ். யாரு டீம் பில்டர்ஸ்? நீங்க மட்டும் டைரக்டர் ஆகாம உங்க டீம்ல இருக்கிறவங்களையும் எல்லாரையும் டைரக்டர் குவாலிஃபை பண்ண வச்சு டைரக்டர் போனஸ் ஏர்ன் பண்ண வைக்கிறவங்க தான் டீம் பில்டர்ஸ். சோ இந்த டீம் பில்டர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு இந்த போனஸ் கிடைக்கும். சோ 14% ஆஃப் கம்பெனிஸ் டர்ன் ஓவர் ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ் இருக்காங்களோ அவங்களுக்கு இத அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் பிரிச்சு கொடுக்கிறது தான் இந்த டீம் பில்டர் போனஸ். இது ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கெட் ஃபார் 9 டிஃபரெண்ட் ஜெனரேஷன்ஸ். இந்த 9 டிஃபரெண்ட் ஜெனரேஷன்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்க கீழே ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா அவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். டைரக்டர்ஸ் கீழே டைரக்டர்ஸ் அப்படின்னு போகும்பொழுது அதை ஜெனரேஷன்ஸா கவுண்ட் பண்ணுவாங்க. சோ 9 ஜெனரேஷன்ஸ் டீப் வரைக்கும் நமக்கு இந்த டீம் பில்டர் போனஸ் கிடைக்கும். சோ இட்ஸ் வண்டர்ஃபுல் இன்கம். நிறைய லைக் நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம டீம்ல நிறைய டைரக்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அடுத்து வரக்கூடிய ஒரு போனஸ் லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ். சோ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும் லீடர் இல்லாமல் நம்ம டீம்ல யாரெல்லாம் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களையும் ஒரு லீடர் ஆக்குறது தான் இந்த லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் ஆனவங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ண வைக்கிறோம், அதுக்காக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அவங்கள மென்டரிங் பண்றோம், அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு லீடரா கிரியேட் ஆவாங்க. So once you start creating leaders under you, you will be getting leadership productivity bonus. So கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 15% இதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் பாத்தீங்கன்னா, சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு இந்த ஒரு போனஸ் கிடைக்கும். இது 8 ஜெனரேஷன் ஆஃப் சீனியர் டைரக்டர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். So it's a wonderful bonus once again my dear friends. இதுக்கு அடுத்து
இட்ஸ் ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய கனவுகளை குறிக்கக்கூடிய ஒரு போனஸஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சார்ட்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நல்ல பெரிய வீடு, நிறைய டிராவல் பண்ணணும், தென் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், கார் இருக்கணும், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதையும் இந்த ஒரு பிளானுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது தான் நம்ம மோடி கேர். சோ யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அபவ் இருக்காங்களோ, சீனியர் டைரக்டர்ஸ்னா தனக்கு கீழே ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணிருக்கிறவங்கள நம்ம சீனியர் டைரக்டர்ஸ் சொல்லுவோம். சோ யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் தான், எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் இந்த ட்ரீம் டிராவல் போனஸ் பூல். சோ கம்பெனி 3% ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சீனியர் டைரக்டர்ஸ் அபவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் இந்த ஒரு டிராவல் ஃபண்ட் கிடைச்சிக்கிட்டே போகும். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் போனஸ். சோ வண்டர்ஃபுல்லான கார் யாருக்கு வேணும்? இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பெரிய நெசசிட்டி. சேஃபான டிராவல் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த கார் தேவைப்படும். இத வந்து நீங்க மோடி கேர்ல இருந்து ஃப்ரீயா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகணும். சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனக்கு கீழே 3 டைரக்டரை கிரியேட் பண்ணிருக்கவங்க தான் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். சோ கம்பெனி 5% ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் இந்த ஒரு வெஹிக்கிள் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் a wonderful chance my dear friends. நான் சொல்றேன், நம்மளோட கனெக்ட் மேகசின்ல எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம கார் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லக்ஸரி கார்ஸ்க்கு குறையே இல்லாத அளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஃபண்ட் வந்து மோடி கேர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் ஒரு கனவு இல்லம், அது சின்னதா இருக்கட்டும், இல்ல லைக் ஃபார்ம் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடா இருக்கட்டும், எனிதிங் யூ கேன் கெட் இட் த்ரூ மோடி கேர். இட் இஸ் லைக் கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 3% ஒதுக்கி வச்சு பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு கொடுக்குறாங்க. சோ பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் யாரு? தனக்கு கீழே 6 டைரக்டர்ஸை கிரியேட் பண்றவங்க பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ். சோ அவங்களுக்கு இந்த 3%ல இருந்து மந்த் ஆன் மந்த் கம்பெனி இந்த ஹவுஸ் போனஸ் கொடுக்கும். சோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது இட்ஸ் an unlimited போனஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இப்ப நீங்க கார் போனஸா இருக்கட்டும், ஹவுஸ் போனஸா இருக்கட்டும், ஒரு லிமிட் இருக்கு. மாதம் 1 லட்சமோ இல்ல 1,20,000 ரூபாயோ நம்ம எடுக்க முடியும். பட் இந்த அட்டூட் பந்தன் போனஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 21 லட்சம் ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 21 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. யாருக்கு இது கிடைக்கும்? கிரவுன் டைமண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு இது கிடைக்கும். இட்ஸ் a wonderful போனஸ். இந்த ஒரு போனஸ்க்காகவே நம்மளோட சமீர் மோடி ஆசாதி பிளான் வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் பாருங்க, ஒரு போனஸ்லயே 21 லட்சம் ரூபாய் நம்மளால வாங்க முடியும்னா ஜஸ்ட் இமேஜின் த லைஃப் ஸ்டைல் வி வில் ஹேவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இத்தனை விதமான போனஸஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு பிசினஸ் பிளான நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு மட்டும் இல்லாம பல பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பண்ணீங்க பொழுது அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் லைஃப கொடுக்கும். தட் இஸ் வை மோடி கேர் இஸ் a noble business அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த மாதிரியான ஒரு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சொன்ன சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் பை மோடி கேர் which the company வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில இருந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல நீங்க லேப்டாப்போ மொபைல்லயோ உங்களோட எல்லா ட்ரைனிங்குமே அதுல அடங்குற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அவசியம் இல்ல, நீங்க ட்ரைனிங்ஸ வீட்ல இருந்தே கூட கத்துக்கலாம். So it's a wonderful platform for anybody to become a professional networker. இது மட்டும் இல்லாம நமக்கு டூல்ஸும் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. I love entire tools. எனக்கு டூல்ஸ் வந்த உடனே I will buy, அப்படியே பல்கா நான் வாங்கி வச்சிரும் because it's going to be very useful for everybody. இப்ப ஹெல்த் பத்தி நமக்கு தெரியும், ஆனா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, யாருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சோ எப்பவுமே நம்ம வந்து அப்ளைன்ஸ்யோ இல்ல ட்ரெயினர்ஸ்யோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்யோ கால் பண்றதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒரு கைடு தான் இந்த ஆரோக்கியா அண்ட் இந்த நியூட்ரிஷன் வீல். சோ இதை வச்சாலே போதும், நமக்கு யாருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது இதுலயே வந்துடும். அதே நேரத்துல ஹோம் கேருக்கு ஈஸியா இது ஒரு பாக்கெட் புக் மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ப்ராஸ்பெக்டிங் டூலா கூட இந்த ஒரு ஹோம் கேர் புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் புக், நம்மளுடைய என்டையர் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸை பத்தி அதுல அவ்வளோ டீடைல்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச புக் வந்து இந்த டிஜிட்டல் புக்லெட் தான். ஏன்னா அது ஒரு மேஜிக் புக் மாதிரி தான். பிகாஸ் அதுல ஸ்கேனரும் இருக்கு. சோ உங்க மொபைல்ல QR ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஸ்கேன் பண்ணும் பொழுது
அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் உங்க மொபைல்ல வந்துடும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நீங்க யாரு கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட அந்த கேட்டலாக்ல இருந்து புக்லெட்ல இருந்து அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கம்பெனில இருக்கிற அத்தனை மக்களோட சக்சஸ குறிக்கிறது தான் கனெக்ட் மேகசின். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஏன்னா இப்பதான் நீங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் கனவு இருக்கு. ஆனா உங்க பேச்சை மத்தவங்க நம்பணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கம்பெனி ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த கம்பெனி ப்ரொஃபைலே நம்மளோட கனெக்ட் தான். அதுல சக்சஸ்ன்ற வார்த்தைக்கு டெஃபினிஷன் கனெக்ட். ஏன்னா டாப் லீடர்ஸ்ல இருந்து எல்லா வகையான லீடர்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் அதுல இருக்கு. எத்தனை பேர் என்ன மாதிரியான கார்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க, கம்பெனில எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரூஃப் நம்மளோட கனெக்ட் மேகசின். சோ உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய சக்சஸ கொடுக்கும் அப்படின்னா இந்த டூல்ஸ் உங்க பேக்ல எப்பயுமே இருக்கணும். சோ இதெல்லாம் ரெடி ஆச்சு. நம்ம வந்து பரிவர்த்தனை பத்தி தெரிஞ்சுட்டாச்சு. ஏதோ பழனியப்பன் சார் சொன்னாரு 99% எல்லாமே கொடுத்துருவாங்க, ஆனா 1% என்ன பண்றது? 1% கண்டிப்பா உங்க லீடர்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையும் மீறி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் திஸ் பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து நீங்க பண்ணிட்டே கத்துக்கிறது தான். சோ லேர்ன். இது வந்து கத்துக்கிட்டு பண்றது இல்ல, கத்துக்கிட்டே பண்ணிட்டே போற பிசினஸ் தான். அதுக்காக தான் நம்ம சமீர் மோடிஜி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கனவுகள் ரொம்ப பெருசா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது முதல் படியை நீங்க எடுத்து வைங்க, உங்க கூடவே சேர்ந்து நான் 2 படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ அந்த 2 படி எடுத்து வைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அடுத்த ப்ரோக்ராம் உடைய பேர் வருது ஷுருவாத். ஷுருவாத்னா ஒரு புதிய ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா சக்சஸ் மந்த்ராவை கொடுத்திருக்காங்க. which says 10 steps to ஆசாதி. அதாவது 10 படிகள் உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு ரீச் யுவர் சக்சஸ். இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல எவ்ரி டியூஸ்டே நடக்குது. அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பெருசாக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. சோ திஸ் இஸ் அவர் பரிவர்த்தன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமா ஷார்ட்டா நம்ம முடிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய கெஸ்ட் அந்த மாதிரி. எனக்கு இப்பவே பாருங்க, ஐ அம் ரியலி ஃபீலிங் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு பர்சனாலிட்டி. அதுவும் அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், அவங்க கனவுகளை பத்தி ரொம்ப அழகா பேசுவாங்க. யாரு எதுவுமே நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தது 2013ல நான் பார்த்தேன். அண்ட் 2013ல பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் ஒண்ணுதான், எவ்வளவு பெரிய கனவானாலும் பாரு, யூ see the big picture. ஆனா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டே போ, ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a wonderful thing. எனக்கு மட்டும் இல்ல, இப்ப நான் எனக்குன்னு சொல்றது இட் இஸ் ஃபார் என்டையர் இந்தியாக்கே தான் நான் சொல்வேன். ஷீ இஸ் குருமா அப்படின்றதான் சொல்லுவாங்க. எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் நான் எந்த ஒரு லீடருமே அவங்க பண்ற ஒரு எஃபர்ட்டை பார்த்தது இல்ல. she is like ஒரு நெவர் அப்படி அவங்க கிட்ட இருக்கிற அந்த எந்தூசியாசம் குறைஞ்சு நான் ஒரு வாட்டியும் நான் பார்த்தது இல்ல. அது மட்டும் இல்ல, எப்பயுமே வந்து சிரிச்ச முகத்தோட யார் இப்ப எந்த டெப்த்ல இருக்க லீடர்ஸா இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எல்லாரோடையும் கனெக்ட்ல இருப்பாங்க. அந்த அட்டூட் பந்தனுக்கு பேரு அப்படின்னா நம்ம சுரேகா பார்கவா தான். சோ இந்த சுரேகா பார்கவா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் கண்டிப்பா நான் வந்து நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ இந்த இடத்துல அவங்கள இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். தட் இஸ் லைக் அவங்க சொன்ன ஒரு சின்ன கதை தான். அந்த கதை என்னன்னு, she was traveling from ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து டிராவல் பண்ணும்பொழுது அவங்களோட ஃபிளைட்ல இன்னொரு பர்சன் பொலிட்டீஷியன் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பொலிட்டீஷியனும் 2 பேரும் சேம் டெஸ்டினேஷன் வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பேண்ட் பாஜா இதெல்லாம் ரெடியா இருக்கு, மாலைகள் இருக்கு, பொக்கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ பொலிட்டீஷியன் நினைச்சாரு அவங்களுக்காக தான் அந்த ஒரு திங்ஸ் அப்படின்னு. பட் இறங்கி வரும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேண்ட் பாஜா இதெல்லாம் வந்து நம்ம சுரேகா மேடம்க்கு வந்துருது. தென் பொலிட்டிஷியன் itself was looking at her with great pride. அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் நம்ம சுரேகா மேடம்க்கு கிடைச்சிருக்கு. சோ இவ்ளோ சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லிட்டே போனா நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். பட் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு போடப்படும். So let's see the video now.
आपका हाथ चाहिए, आपका सपोर्ट चाहिए, हमारा सपोर्ट हमेशा आपके साथ है। खेल किस्मत का खेल। किस्मत जब बट रही थी तो कहाँ खड़े थे। ये सुनते सुनते ही हम हुए बड़े थे। कुछ इससे पार पा गए, जग पर छा गए। कुछ आज भी वहां खड़े हैं जहां तब खड़े थे। वो जो चाय बनाता था, कुर्सी वो माइक लगाता था, उसकी ऊंची सोच को समझी जो आवाम, देश बनाने का कर रहा है वो काम। कौन है? नरेंद्र मोदी जी। यस। कोई जब पेट्रोल भरता था, उसकी खुशबू में सपने बुनता था। करोड़ों परिवारों को वो साथ ले वो चल गया। दुनिया का दूसरा रईस परिवार वो बन गया। धीरू भाई अंबानी। वो जो बस कंडक्टर कहलाता था, गोरा नहीं वो काला था। आज देखो तो उसके अंदाज करोड़ों के दिलों पर है उसका राज। हमारे रजनीकांत जी। वो जो चोट बड़ी लगा गया था, घाटा बड़ा सा खा गया था। माँ की चाहत से सिनेमा में आया है, रोशनी जो कभी खत्म न हो बन पाया है। अमिताभ बच्चन। जिसने शैतानियों को खेल की तरफ मोड़ा था, खेल के प्यार में जिसने स्कूल व घर तक छोड़ा था, रिकॉर्ड को खुद के जिसने बस खुद ही तोड़ा था, सबने पुकारा था नाम उसका, काम उसने जब छोड़ा था। कौन है? सचिन। सचिन। यथार्थ थोड़ा वहम है, पर सपना न कोई वहम है। अखबार बेचने वाला वो काम कर गया है कि उसके जाने से सिर्फ आंखें ही नम नहीं है, देश का हर अखबार उसके नाम से भर गया है। कौन? हमारे कलाम सर। फ्रेंड्स, वो कहते थे किस्मत कुछ लोगों की जायदाद नहीं है, बनी है उसकी नहीं जिसने बनाई नहीं है। जिस किसी की मति में ये बात आ जाएगी, किस्मत उसकी बस फिर जाग जाएगी, बस फिर जाग जाएगी। जाना चाहते हो सातवें आसमान पर, तो स्वागत करो अपनी गुरु माँ का। क्या 10 लाख रुपया महीना कमाने के लिए अपनी दुकान बदलने को तैयार हो, अपनी सोच बदलने को तैयार हो? इस ट्रायंगल में जितने ज्यादा बड़े से बड़े ट्रायंगल आप बनाते चले जाओगे, उतना ही बड़े से बड़ा पैसा आप कमाते चले जाओगे। दिस इज कॉल्ड आजादी मार्च। So, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நிமிஷம். நான் வார்த்தைகளால எனக்கு இந்த நேரத்துல என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாருமே சேர்ந்து நம்மளோட குருமா அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் சுரேகா பார்கவா அவர்களை வரவேற்கிறேன். மேம், வெல்கம் டு தமிழ்நாடு and over to you, ma'am. Thank you. Thank you so very much. Thank you so very much. And let me tell you one thing, प्रिया, आपका प्रेजेंटेशन देख करके ना मुझे भी तमिल लैंग्वेज से प्यार हो गया है। परिवर्तन को तो तमिल में भी देखना उतना ही अच्छा लगता है जितना हिंदी में देखना, इंग्लिश में देखना और किसी और लैंग्वेज में देखना। इतना खूबसूरत प्रेजेंटेशन, जोरदार तालियां मैं आपके प्रेजेंटेशन के लिए बजाना चाहूंगी। और फिर सारी लीडरशिप के लिए, तमिलनाडु की सारी लीडरशिप को बधाई देना चाहूंगी। तमिलनाडु एक बहुत बड़ा मार्केट है, नेटवर्क मार्केटिंग के लिए एक बहुत बड़ा मार्केट है, मोदी केयर के लिए बहुत बड़ा मार्केट बन सकता है। और जो तमिलनाडु की लीडरशिप ने रिस्पॉन्सिबिलिटी उठा ली है, जो आप तमिलनाडु के लोगों की लाइफ में चेंज लाने के लिए जो आपने कमिटमेंट कर लिया है, और जो कंसिस्टेंसी के साथ जो आप लोग एक्शन कर रहे हैं, टीम वर्क कर रहे हैं, उसके लिए मैं जोरदार ताली बजाना चाहती हूँ। फैंटास्टिक, आई एम रियली प्राउड ऑफ यू एंड दिस इज जस्ट द बिगनिंग। परिवर्तन है तो मैं अपने बारे में जितने भी गेस्ट हैं उन सबका वेलकम करना चाहती हूँ और यही कहना चाहती हूँ कि इससे अच्छा कुछ हो नहीं सकता। आज आप इस मीटिंग में हैं, ये बाय चांस नहीं है। हम सोचते हैं, मैं भी ऐसी किसी एक मीटिंग में गई थी
और फिर बस सोचते बाय चांस चले गए थे, पर बाय चांस कुछ नहीं होता है। हमें लगता है कि बस हम जस्ट लाइक दैट हम चले गए थे, या जस्ट लाइक दैट कोई लिंक आ गया था, जस्ट लाइक दैट हमने लास्ट मोमेंट पे क्लिक कर लिया था, जस्ट लाइक दैट वी वर इन द प्रेजेंटेशन। हम बाद में ऐसा सोचते हैं, बट वो जस्ट लाइक दैट नहीं होता है। वो गॉड कह दीजिए, भगवान कह दीजिए, अल्लाह कह दीजिए, जो भी वाहेगुरु कह दीजिए, वो कोई कायनात है जो हमारी डेस्टिनी डिसाइड करती है, जो हमारे लिए प्लानिंग करती है। और तब किसी ऐसी मीटिंग में हमें आने का मौका मिलता है, तो अपने स्टार्स को और जिस किसी पर्सन ने आपको आज की इस मीटिंग में इनवाइट किया है, उसके लिए डेफिनेटली एक बार जोरदार तालियां होनी चाहिए। जितने भी गेस्ट हैं, मैं आपसे एक ही बात कह सकती हूँ, एक ही बात कहना चाहती हूँ कि जिस प्रेजेंटेशन में आप आज आए हैं, जो प्रेजेंटेशन आज आपने देखा है, जिस बिजनेस अपॉर्चुनिटी को समझने का आपको मौका मिला है, हमें भी ये ही ऐसा ही प्रेजेंटेशन देखने के लिए बुलाया गया था। फ्रेंड्स, उससे पहले की लाइफ और उससे बाद की लाइफ, दोनों में जमीन आसमान का अंतर हो गया है। प्रिया, हिंदी लैंग्वेज इज ओके? Yes, ma'am. मैं last में I will translate the entire thing. Okay, you can mix Hindi and English. ओके, दैट्स ग्रेट, दैट्स ग्रेट। तो जो जो मेरा बैकग्राउंड है वो बहुत एक हम्बल बिगनिंग आप कह सकते हो। मेरे फादर गवर्नमेंट सर्विस में थे, मदर गवर्नमेंट टीचर थी, पापा के पास स्कूटर था, मम्मी साइकिल पर स्कूल पढ़ाने जाती थी। हम 3 सिस्टर्स हैं और तीनों के पास हमारे पास साइकिल थी। हम साइकिल पे स्कूल गए, साइकिल पे कॉलेज गए, ऐसी हमारी बिगनिंग थी। और मेरे फादर कहते थे, बेटा हम तुम्हें कभी कोई, क्योंकि मनी इन्वेस्ट नहीं कर सकेंगे तो हम तुम्हें कभी कोई बिजनेस नहीं ओपन करवा पाएंगे, तुम जॉब कर सकोगे और उसके लिए तुम्हें अच्छी पढ़ाई करनी होगी, तो बेटा बहुत पढ़ लो। तो फ्रेंड्स, हमने पढ़ाई करी। मैंने बीकॉम किया, एमकॉम किया, एमफिल करा, यूजीसी नेट क्लियर किया, पीएचडी स्टार्ट हुई, और फिर जैसा लड़कियों के साथ किया जाता है, मेरी भी शादी जो है वो फिक्स कर दी गई। शादी हुई, हमसे बेटर, थोड़ी बेटर फैमिली थी, चार्टर्ड अकाउंटेंट हस्बैंड, मेरे फादर इन लॉ कंट्रोलर प्रोक्योरमेंट थे, ठीक ठाक था। हस्बैंड के पास स्कूटर था, घर में फादर इन लॉ के पास ऑफिस की दी हुई एक कार थी, एंड गुड, मतलब बेटर फैमिली थी। और ये होने लगा कुछ करने की, घर में बैठो, सिंपल हाउसवाइफ का रोल प्ले करो, एंड नो डाउट आई वाज हैप्पी डूइंग दैट। बट बस धीमे धीमे कुछ कमियां लाइफ में, कुछ कॉम्प्रोमाइजेस लाइफ में नजर आ रहे थे। उसमें जो सबसे बड़ा कॉम्प्रोमाइज था वो तो था कि मेरे हस्बैंड के मॉर्निंग आवर्स फिक्स थे, 7:30 ही हैज टू लीव। 7:30 वो घर से निकल जाया करते थे, स्कूटर पे व्हाइट कलर का रुमाल बांधते थे, काले रंग का हेलमेट लगाते थे, स्कूटर स्टार्ट करते थे और डेली जाते थे। 70-80 किलोमीटर घूम करके आते थे। सारा वो व्हाइट कलर का जो हैंकरचीफ होता था वो ग्रे हो जाता था, और बहुत मूड खराब होता था, बहुत फ्रस्ट्रेटेड होते थे, बहुत सारा काम लेकर के आते थे। रात को बैठ के 1:30, 2-2 बजे तक फाइल बनाते थे, लोगों की फाइल्स, करोड़ करोड़ रुपए की फाइल वो बनाया करते थे, और बहुत फ्रस्ट्रेट होते थे। मैं उनसे पूछती थी, आपके पास इतना काम तो है। मैं ये सोचती थी कि प्रोफेशनल्स के पास, जिनके पास काम होता है वो पैसा कमाते हैं, और मैं मेरे हस्बैंड को काम करते देखती थी, तो मैं पूछती थी, आपके पास बहुत सारा काम तो है, आपको क्या दिक्कत है? कहने लगे, सुरेखा काम बहुत है, बट क्लाइंट 2 मंथ्स जो है वो क्रेडिट पे रखता है, हमारे काम का हमको पैसा नहीं देता है, देता भी है तो 10%, 20%, उसका फ्रस्ट्रेशन है। एंड आई स्टार्टेड थिंकिंग कि व्हाट इफ अगर मैं 20,000 25,000 रुपीज अर्न करने लगूं, तो मेरे हस्बैंड को एक बैकअप मिल जाएगा, उनका जेस्चर स्ट्रांग हो जाएगा, वो अपने क्लाइंट से कह सकेंगे कि भैया या तो मेरे को एडवांस में पैसा दो, नहीं तो मैं तुम्हारी फाइल क्लोज कर रहा हूं। उनको बैकअप दिलाना, उनको स्ट्रांग बनाने का मेरी बहुत डीप डिजायर थी। एंड एट द सेम टाइम नो डाउट थोड़ी अपनी आइडेंटिटी चाहिए थी। मैं घर में मेरी मदर को देखती थी, मदर इन लॉ को, एक बेटे को सीए कराया, एक बेटे को एमबीए कराया, और फिर फ्रस्ट्रेट हो गई थी कि अब उनकी कोई आइडेंटिटी नहीं थी, उनके पास खुद की कोई इनकम नहीं थी, फ्यूचर बिल्कुल उनका सिक्योर्ड नहीं था। और जब वो मैं फ्रस्ट्रेशन देखती थी तो मैं सोचती थी, 2 चीजों के लिए मैं लाइफ में कुछ करना चाहती हूँ, एक अपने हस्बैंड को सपोर्ट करना है, और दूसरा मेरे को अपनी खुद की कोई इनकम क्रिएट करनी है, खुद की कोई ओन आइडेंटिटी क्रिएट करनी है, सो दैट मैं बिटर नहीं हो सकूं, बिटर नहीं हो जाऊं। फ्रेंड्स, ये 2 गोल थे, बट कॉन्फिडेंस बिल्कुल नहीं था, इन्वेस्टमेंट था नहीं, कॉन्फिडेंस बिल्कुल नहीं था। मेरे सिर पर वो इतना इतना घूंघट था। हम राजस्थानियों में, अगर आप लोगों को समझ में आती है, तो घूंघट में बहू को रखते हैं, तो मेरा इतना इतना घूंघट था। और एक सिर्फ एक लैंग्वेज मेरे को हिंदी आती है, और है ना, पढ़ी लिखी लड़की को भी अगर घर में बैठा दो तो वो अपना सारा कॉन्फिडेंस लूज कर जाती है। ये मेरा पास था। और जब कॉन्फिडेंस लूज हो जाता है, उसके बाद आपके पास कोई करेज नहीं बचता कुछ भी करने के लिए, तो मैं कुछ कर नहीं सकती थी, बट ड्रीम थे।
मैंने अपनी होप पर गिव अप नहीं किया था। मेरे को बस एक ही बात समझ में आती थी, कोई दिन आएगा, मेरा नंबर आएगा, कोई मिरेकल होगा। व्हाटएवर इज हैपनिंग राइट नाउ इज नॉट माय फाइनल डेस्टिनी। कुछ तो है जो मेरी लाइफ में चेंज होगा, ऐसा मैं सोचा करती थी। कभी सोचती थी पार्ट टाइम जॉब करूं, तो क्योंकि मेरे को बोलना नहीं आता था तो जॉब मिलती नहीं थी। मैंने ट्राई भी किया बट एवरीबॉडी रिजेक्टेड मी। बिजनेस करने की भी सोची कि लाओ राजस्थान से क्विल्ट लेके आते हैं, बेडशीट लेके आते हैं, बेड कवर लेके आते हैं, सेल करते हैं, बट 50-70,000 रुपीज का भी इन्वेस्टमेंट जो है वो करने के लिए करेज नहीं था। तो आई वॉज जस्ट सिटिंग एंड प्रेइंग कि हे गॉड, गॉड कुछ तो होगा मेरे लिए, जो भी होगा आई एम रेडी टू सबमिट, आई एम रेडी टू डेडिकेट, मैं हार्ड वर्क करने के लिए तैयार हूँ, आई विल गो ऑल आउट, आई विल डू वॉट एवर इट टेक्स, बट प्लीज गॉड हेल्प मी एंड कोई मेरे लिए मिरेकल करिए। एंड फ्रेंड्स, मिरेकुलसली मोदी केयर मेरी लाइफ में आया। सडनली वन डे एक कॉल आया कि मैडम एक बिजनेस अपॉर्चुनिटी है, कोई इन्वेस्टमेंट नहीं है, कोई रिस्क नहीं है, कोई टेंशन नहीं है, कोई टारगेट नहीं है, कोई लॉस नहीं है, कोई बॉस नहीं है, घर से होता है, पार्ट टाइम में होता है, सपोर्ट मिलता है। टू गुड टू बी ट्रू, not believable. Then thought कि there is nothing to lose, if they are saying nothing to lose, let them call, बात करते हैं। फ्रेंड्स, वो जब आए तब उन्होंने इस बिजनेस की बिग पिक्चर हमको बताई, जो मैं आज आपके साथ शेयर करने वाली हूँ। फ्रेंड्स, वो बिग पिक्चर बताई, हमने इस बिजनेस को यस कहा, बिजनेस करना शुरू किया। फर्स्ट चेक 167 रुपीज का आया था एंड एवरीबडी सेड, देखा, if you will not invest in lakhs, you will not earn in lakhs. This is not possible. Some scam is there, they are lying to you, you know, किसी ने तुमको टोपी बनाया है। ऐसी ऐसी लोग हमसे बातें करते थे। कुछ लोग बात करते थे, कुछ लोग बोलते नहीं थे, बस ऐसे देखते थे। ऐसी वाली स्माइल करने वाले बहुत लोग होते थे, बट कोई बात नहीं, हमने अपने हार्ट को फॉलो किया और इस बिजनेस को करते रहे तो चेक्स बढ़ने शुरू हुए। ऐसा भी वक्त आया कि 4 लाख रुपीज ईयर कमाना शुरू किया, देन 4 लाख रुपीज मंथ कमाना शुरू किया। टुडे आई एम अर्निंग 4 लाख रुपीज पर डे, 1.28 CR रुपीज की पर मंथ की मेरी इनकम है। एंड राइट नाउ ऑल्सो इट इज अनबिलीवेबल। एक्चुअली आई डोंट नो इतना पैसा कैसे खर्च करते हैं। मैं इस महीने का पैसा खर्च करूं, उससे पहले अगले महीने का पैसा आ जाता है। दैट्स दी सिचुएशन एंड ब्यूटी इज, मैं आज भी एक सिंपल सी हाउसवाइफ हूँ, आज भी नाक में नौक पहनती हूँ, आज भी बच्चे के लिए खाना बनाती हूँ, नो डाउट स्टाफ इज देयर, बट जो एक लेडी खुशी खुशी करती है वो सब कुछ मैं करती हूँ। मैं रोज रात को मेरी मदर इन लॉ के पैर में तेल लगा के सोती हूँ। This is what I do as a simple housewife, as a simple woman. I take care of my son, I take care of my mother, I take care of my mother-in-law, I take care of myself, and at the same time God takes care of my all the, you know, financial needs more than my needs. Modi Care takes care of it. Friends, it's a miraculous business. ये एक चमत्कारिक बिजनेस है। कहने को आपको जस्ट लाइक दैट किसी ने इनवाइट किया होगा, बट जिस बिजनेस में आप हैं, अगर आप इस बिजनेस की बिग पिक्चर को, सीरियस पिक्चर को समझ जाएंगे, और वो जो इस बिजनेस में लोग सक्सेसफुल होते हैं ना, उनके दो ही हाथ होते हैं, उनके दो ही कान होते हैं, उनकी दो ही आंखें कहने को होती है, बट ये झूठ है। जो लोग इस बिजनेस में सक्सेसफुल होते हैं, दे हैव गॉट 3 आईज फ्रॉम द गॉड। 2 आईज जो आपको दिख रही हैं, और एक और आईज होती है, दैट इज कॉल्ड फोरसाइट। जिनके पास फोरसाइट होती है, बस थोड़े से ड्रीम होने चाहिए, थोड़ा डेडिकेशन होना चाहिए, एंड बेबी स्टेप्स को ट्रस्ट के साथ लेने के लिए जब हम तैयार हो जाते हैं तो लाइफ ऐसी ही चेंज हो जाती है। टुडे आई ड्राइव 3 मर्सिडीज, मेरे पास 3 मर्सिडीज कार हैं, एक वॉल्वो है, हेलीपैड वाला घर है, 58 से ज्यादा फॉरेन कंट्रीज में एंजॉय करके आ चुकी हूँ। कोई भी पिक्चर में, मूवी में कोई भी सीन चल रहा होता है ना, वो मेरे को मालूम है, अच्छा ये वेनिस का है, ये स्विट्जरलैंड का है, ये जुंगफ्राओ का है, ये पेरिस का है। जो भी सीन चल रहा होता है वो मैंने देखा है। ऐसा मैक्सिमम सीन्स पे ऐसा मेरे को लगता है। एंड दैट्स द ब्यूटी फ्रेंड्स की एक तरफ मेरी पर्सनल ग्रोथ बढ़ रही है, मेरे में कॉन्फिडेंस आ रहा है, दूसरी तरफ जो कुछ मेरे साथ हो रहा है वो खाली मेरे साथ नहीं हो रहा, इस पूरे 25 इयर्स में लाखों लोगों की जिंदगी को पॉजिटिवली टच करने का गॉड ने मेरे को मौका दिया है, और लोग लाखों रुपया कमा रहे हैं। एवरी डे मोदी केयर से 5 कार, लगभग 5 कार मेरे नेटवर्क में आ रही है। 5000 प्लस पीपल एवरी ईयर फॉरेन ट्रिप जा रहे हैं। जो भी अभी प्रिया सतीश कुमार जी ने आपको इस बिजनेस के बेनिफिट्स बताए हैं, वो बेनिफिट खाली मैं नहीं एंजॉय कर रही, मेरे साथ जो भी लोग पॉजिटिवली इस काम को कर रहे हैं। जरूरी नहीं है आप शुरू से पॉजिटिव हो। When I started negatively.
बट फिर मैंने माइंड ओपन रखा, और जैसे जैसे मेरे को पॉजिटिव इंफॉर्मेशन मिलती गई, पॉजिटिव फीडबैक मिलता गया, फिर मैंने जिद नहीं करी, मैंने अपनी नेगेटिविटी को साइड करती चली गई, पॉजिटिविटी को अंदर लेती चली गई, एंड टुडे आई एम हियर। सबका प्यार मिलता है, सबकी रिस्पेक्ट मिलती है, लाखों रुपया करोड़ों रुपया कमाने वाले लोग, वो लोग सिंपल सिंपल लोग जो आपके जैसे ही किसी दिन गेस्ट बन के हमारी मीटिंग में आए थे, आज वो लाखों करोड़ों रुपया कमाते हैं। और मैं शान से भगवान को धन्यवाद देती हूँ कि थैंक गॉड, जब इस प्रेजेंटेशन में हम गए थे, वी जस्ट सेड यस टू इट एंड देन वी डिड व्हाटएवर इट टेक्स। फ्रेंड्स, इट्स रियली अमेजिंग। दो तीन ऐसी बातें हैं जो मैं आपके साथ शेयर करना चाहूंगी। द फर्स्ट मोस्ट इंपॉर्टेंट थिंग इज, इस बिजनेस में एक माइनस पॉइंट है। आपको सब लोग प्लस पॉइंट बताते हैं, मैं एक माइनस पॉइंट आपके साथ शेयर करना चाहूंगी। ये बहुत डिसेप्टिव बिजनेस है ये ना, क्योंकि इसमें इन्वेस्टमेंट नहीं है। जब हम कहीं पैसा ही नहीं लगाते ना, अभी हम जाते हैं 2000, 4000, 5000, 20,000 रुपीज की भी साड़ी लेकर के आते हैं, एक बार पहनते हैं, फिर अगर वो कबर्ड में रख देते हैं, फिर वो 2-3 साल बाद, 4 साल बाद याद आती है कि अच्छा कोई साड़ी रखी है। क्योंकि कोई इन्वेस्टमेंट, जब तक कोई बड़ा इन्वेस्टमेंट हम किसी बिजनेस में नहीं कर देते, वो हमारे बैक ऑफ द माइंड, हम सीरियस नहीं होते उस बिजनेस के बारे में। इस बिजनेस का भी एक जो माइनस पॉइंट है वो है इसकी सिंप्लिसिटी। कोई ना कोई आपसे कह रहा है देयर इज नो इन्वेस्टमेंट, नो रिस्क, नो टेंशन, नो टारगेट, नो लॉस, नो बॉस, वी विल डू इट, वी विल डू इट, वी विल टीच यू, वी विल सपोर्ट यू। सो मच गुड इज देयर ना, कि हम इसको फॉर ग्रांटेड ले लेते हैं, हम इसको लाइटली ले लेते हैं। डोंट डू दिस। इकलौता काम आपको जो नहीं करना है, प्रॉमिस मी दैट यू विल नॉट टेक दिस सिंप्लिसिटी टू योर हार्ट, यू विल टेक दिस बिजनेस ग्रेटनेस टू योर हार्ट एंड टू योर माइंड। ये बिजनेस सिंपल है, वो अपनी जगह सच है, बट उससे भी बड़ा जिस पर आपको फोकस करना है वो ये कि ये बिजनेस बहुत ग्रेट है। फ्रेंड्स, लेट मी टेल यू, मेरी सिस्टर यूएस रहती हैं, उनको जब मैंने बताया मैंने नेटवर्क मार्केटिंग ज्वाइन किया है, दोस डेज इंटरनेट, यूट्यूब, ये सब इतना इजीली अवेलेबल नहीं था। तो मैंने मेरी सिस्टर को बताया कि मैंने नेटवर्क मार्केटिंग ज्वाइन किया है। शी वाज कमिंग टू इंडिया। वो एक न्यूज़पेपर लेकर के आई, एक बाय मंथली उनके पास वो न्यूज़पेपर में सप्लीमेंट होता है ना, न्यूज़पेपर सप्लीमेंट, वो आता था, वो लेकर के आई कि ये देखो नेटवर्क मार्केटिंग सप्लीमेंट है, सी इफ इट इज ऑफ योर यूज। वो 150 पेजेस का सप्लीमेंट था फ्रेंड्स, 150 पेजेस, एंड एवरी पेज ऑडी, जैगवार, बीएमडब्ल्यू, मर्सिडीज, यॉट, हेलीकॉप्टर, जेट एंड बिग बिग सक्सेस अचीवर्स की उसमें फोटोग्राफ्स थी, 150 पेजेस। मैंने जब उसको हाथ में लिया तो एक ही बात सोची, ओनली वन थिंग, इफ दीज पीपल कैन डू दिस बिग, मेरे को भी इंडिया की 100 रिचेस्ट वुमेन में शामिल होना है, एंड दैट्स इट। वो जो मैंने उस वक्त बोला, मेरे को नहीं मालूम था कि वो जो कहते हैं ना सरस्वती बैठती है आपकी जबान पर, वो ही हुआ मेरे साथ। मैंने जब देखा इंटरनेशनली इतना कुछ होता है, इंडिया तो बेस्ट कंट्री है नेटवर्क मार्केटिंग करने के लिए। अगर इंटरनेशनली इतने लोग सक्सेसफुल हैं तो हम इंडियंस को सक्सेसफुल होने से कोई नहीं रोक सकता। इंटरनेशनली 100+ ईयर से चल रहा है, हमारे यहाँ अभी सिर्फ 25 ईयर्स हुए हैं। वी हैव नॉट स्टार्टेड येट। अभी हम में से कोई भी शुरू भी नहीं हुआ है, किसी ने अपना रॉकेट लॉन्च करना तो दूर, अपना रॉकेट खड़ा भी नहीं किया है। सब कोई अभी अपना सिर्फ लॉन्च पैड बना रहे हैं। और फ्रेंड्स, ये सीरियसनेस मेरे को समझ में आई थी। आपको भी यही कहूंगी, अंडर वन रूफ, एक ही छत के नीचे आपको सब कुछ मिलता है। आपको मनी मिलता है, एक्स्ट्रा इनकम मिलती है, फाइनेंशियल फ्रीडम मिलती है, टाइम फ्रीडम मिलती है, रिकॉग्निशन मिलती है, पर्सनल ग्रोथ मिलती है, दूसरों को हेल्प करने का आपको पूरा पूरा चांस मिलता है, लग्जरियस लाइफ मिलती है, फ्री फॉरेन ट्रिप्स, कार्स, हाउस, सब कुछ आपकी पसंद का हो सकता है। एंड ब्यूटीफुल, मोस्ट ब्यूटीफुल थिंग इज कि ये सब कुछ परमानेंट मिलता है। फ्रेंड्स, तब जब हमको पता चला था तो ये अनबिलीवेबल सी बातें थी, बट मैं आपको बताऊं, अभी दीज डेज आई एम अर्निंग 1.27 1.28 CR रुपीज पर मंथ। अगर मैं स्विट्जरलैंड जाके सेटल हो जाऊं, लाइफ लॉन्ग इंडिया लौट करके नहीं आऊं ना, तो भी ये 1.25 से 1.5 होगा, 1.75 होगा, 2 करोड़, 3 करोड़, 5 करोड़, nobody can stop it, even I can't stop it. That's the power of this business. जो कुछ भी परिवर्तन प्रेजेंटेशन में आपको दिखाया जा रहा है, वो सब खाली मैं नहीं है। I'm not only the person who is living it. All are living the Modi ways. Many consultants are living the Modi ways. You just have to trust this, and you have to open your third eyes, and you have to understand the power of this business. Friends, internationally, it's 14 lakh crore rupees plus business. कहने को हमने कुछ इन्वेस्ट नहीं करना है, वी डोंट हैव टू इन्वेस्ट एनीथिंग, बट ये भी तो सच है कि 14 लाख करोड़ प्लस रुपीस का टर्नओवर इंटरनेशनली आ रहा है। और लास्ट ईयर तक इंडिया कहीं भी नहीं था। दिस ईयर वी हैव जम्प टू 15th पोजीशन।
अब हम टॉप 15 कंट्रीज में हमारा नाम आ गया है, and within 2 years we will be either number 1 or number 2. We will be fighting for that position, and this 14 lakh crore rupees will be maybe 100 lakh crore rupees plus in 2 to 3 years, and major chunk will come from Indians, because we Indians are like this. If we will not understand anything, we are not understanding it, and once we get the heck of it, then nobody can stop us. जब तक हम समझते नहीं है, इसको हमारी हिंदी में कहते हैं, जब तक हम अपनी औकात पर नहीं उतरते तभी तक नहीं उतरते। एक बार हम अपनी औकात पर उतर आए, उसके बाद कोई दूसरे देश के लोग हमारी बराबरी कर नहीं सकते। तो अब इंडियंस को समझ में आ गया है, अब हम सबको नेटवर्क मार्केटिंग की ताकत समझ में आ गई है, अब हम सबको मोदी केयर की पावर समझ में आ गई है, और नाउ वी आर डूइंग समथिंग एक्स्ट्रा, वी आर कॉन्शियसली वी आर टेकिंग एक्स्ट्रा स्टेप्स कि कैसे बिलीफ आएगा, कैसे विजन क्लियर होगा, कैसे इस बिजनेस में क्या करना है। जैसे पहले डॉक्टर बनने के लिए एक्स्ट्रा एफर्ट करते थे, इंजीनियर बनने के लिए एक्स्ट्रा एफर्ट करते थे, अपने बेटे को कोटा भेजते थे, पढ़ाते थे, ये क्लास ज्वाइन कराते थे, ये क्लास ज्वाइन कराते थे डॉक्टर इंजीनियर बनाने के लिए। सेम स्टेप्स नाउ इंडिया इज टेकिंग फॉर देयर किड्स कि इन बच्चों को नेटवर्कर कैसे बनाया जाए। फ्रेंड्स, लेट मी टेल यू, इंडिया बहुत बड़ा मार्केट है, हर कोई इंडिया की तरफ देख रहा है। बिलीव मी, मोदी केयर का जो भी आपकी रोड में, आपके कॉलोनी में जो भी बिगेस्ट कार होगी वो मोदी केरियन की होगी। आपकी कॉलोनी में जो भी बिगेस्ट हाउस होगा वो मोदी केरियन का होगा। आपके खानदान में जो सबसे रिचेस्ट पर्सन होगा वो कोई मोदी केरियन होगा। आपके खानदान में आज वो फ्रेंड्स, वो रिलेटिव्स, वो ब्रदर, वो सिस्टर जो आपको मना कर रहे हैं ना, उनके मना करने के बावजूद देखते ही देखते आपके खानदान का सबसे रईस व्यक्ति आप बनोगे। ये ताकत इस बिजनेस की है। वो कोई और होगा या आप होगे, ये आपके डिसीजन पे डिपेंड करता है। Friends, take it seriously. India is the greatest market and Tamil Nadu is my favorite. God knows, Tamil Nadu पूरा barren land है। अभी उसका ना एक टिप भी नहीं हुआ है, एक डॉट भी नहीं लगा है। मोदी केयर के नक्शे पर, मोदी केयर के मैप पे अभी तमिलनाडु बहुत छोटा है, और अब सारा हिंदुस्तान, ऑल अक्रॉस इंडिया, लीडरशिप इज आइंग ऑन तमिलनाडु। अब या तो आप कर लीजिए, नहीं तो कोई और करेगा। डिसाइड। यू आर विद द बेस्ट स्टेट, यू आर देयर इन द सेंटर, आप वहां बैठे हो, दूसरे लोग बाहर से आएंगे, आप वहां बैठे हो, बट इफ यू विल नॉट गो एग्रेसिव, somebody else will go aggressive। पूरा तमिलनाडु खाली पड़ा है, बैरन लैंड है, बहुत बड़ा मार्केट है, मोदी केयर बहुत बड़ी अपॉर्चुनिटी है, एंड दिस इज द बेस्ट टाइम टू ज्वाइन नेटवर्क मार्केटिंग, दिस इज द बेस्ट टाइम टू ज्वाइन मोदी केयर। प्रोफाइल हमारा बेस्ट, प्लान हमारा बेस्ट, प्रोडक्ट हमारे बेस्ट, पुल एंड पुश ऑफर्स हमारे बेस्ट, पीपल हमारे बेस्ट। आप सक्सेस स्टोरी सुन रहे हैं ना, तमिलनाडु एंड कर्नाटका, हाउ फार इट इज, बहुत थोड़ा सा डिस्टेंस है, बहुत थोड़ा सा डिफरेंस है। और आप सुन रहे होंगे स्टोरी, वो फिशरमैन ने कार खरीदी, फिशरमैन ने BMW खरीदी, एंड होटल वेटर अर्निंग 20 लाख रुपीस। These types of stories are just from your neighbor state. So Tamil Nadu is not far from them. तमिलनाडु में भी अभी एक ऐसी सुनामी आ रही है, अभी एक ऐसी वेव आ रही है कि जो इस वेव को राइड करेगा वो टॉप पर जाएगा। So this is the best time to invest your heart, invest your mind, invest your soul, invest your time, invest your effort into Modi Care. जो इस समय सीरियसली कर लेगा वो जीत जाएगा। मैं देख रही थी जब प्रिया प्रेजेंटेशन कर रही थी, 10K क्लब, 10K क्लब को अगर आपने सीरियसली ले लिया, जस्ट कहने को बहुत छोटी सी बात है, 10K इज जस्ट 10,000 रुपीज पर फोकस करके कैसे 10 लाख रुपीज अर्न किया जा सकता है, ये ही मैजिक मोदी केयर का है। अगर आपका 10,000 रुपीज का चेक आ गया ना, तो 1 लाख का भी आ जाएगा, 10 लाख का भी आ जाएगा। बस आपको अपने और अपने नेटवर्क के मैक्सिमम लोगों के 10,000 रुपीज के चेक पर फोकस करना है। एंड वो एक बात आपको बताती हूँ, हर बिजनेस की एक नेक होती है, हर बिजनेस की एक नेक होती है। हमारे बिजनेस की भी एक नेक है, वो 10,000 रुपीज अर्न करने तक समझ में आती है, उससे पहले वो नेक समझ में नहीं आती है। एक बार फिर वो नेक आपकी पकड़ में आ जाती है, उसके बाद देन वॉट एवर यू वॉन्ट टू डू यू कैन डू। जितना कमाना चाहो उतना कमा सकते हो। सो फ्रेंड्स, डोंट टेक दिस 10,000 रुपीज फिगर लाइटली।
और ये मत सोचो कि अच्छा 10,000 रुपए के लिए तो मैं इतना कर सकता हूँ, 10,000 रुपए के लिए इतना करने को नहीं कह रहे। वो सारे आपके सपने पूरा करने के लिए जो सिंसियरिटी के साथ आप बेस्ट कर सकते हैं, वो बेस्ट करने के लिए हम आपसे कह रहे हैं, एंड इट्स वर्थ एवरीथिंग। फ्रेंड्स, लेट मी टेल यू, मैंने इस बिजनेस को अपने हस्बैंड के साथ, चार्टर्ड अकाउंटेंट हस्बैंड के साथ सीरियसली बिल्ड किया। मैं अपने तमिलनाडु का एक्सपीरियंस आपके साथ शेयर करना चाहती हूँ। हम दिल्ली रहते थे और मेरे को समझ में आ गया था कि ये बहुत बड़ा बिजनेस है, सारे इंडिया में बहुत अच्छा स्प्रेड होने वाला है, और जितनी जल्दी मैं मेरे ना विंग्स को स्प्रेड करूंगी, उतनी जल्दी मेरे को बड़ी सफलता मिलेगी। मैंने बॉम्बे ओपन किया, मोदी केयर का ऑफिस सिर्फ दिल्ली में था। मैंने मुंबई ओपन किया। मुंबई में उस समय 10,000 रुपीज मिनिमम ऑर्डर, आपको आउटस्टेशन डिलीवरी चाहिए तो 10,000 रुपीज का मिनिमम ऑर्डर, 7.5% का कुरियर चार्जेस, 3.5% की ऑक्ट्राई चार्ज कंपनी लेती थी, और 15 to 20 डेज प्रोडक्ट डिलीवरी करने में लगते थे, और कोई मीटिंग नहीं, कोई ट्रेनिंग नहीं मुंबई में। एंड आई जस्ट डिसाइडेड आई विल गो टू मुंबई एंड ओपन द मुंबई मार्केट। फ्रेंड्स, मैं मुंबई गई, उस समय मोदी केयर की कोई डीपी पॉलिसी भी नहीं थी। मैंने जाकर के मेरी भाभी के घर पे छोटा सा एक डीपी खोला, 25,000 रुपीज प्रोडक्ट के साथ एक डीपी खोला। टुडे 100% मुंबई का नेटवर्क इज माइन। सेम थिंग आई रिपीटेड विथ बैंगलोर। बैंगलोर में एक पीजी अकोमोडेशन में हम जाकर के रहे, मैं और अरुण जी। हमारे पास पैसा नहीं था उस समय। अरुण जी और मैं, हमारा बाथरूम है ना, जितना बड़ा बाथरूम जिस साइज का है, उस साइज के रूम में मैं और अरुण जी 5-7 डेज रहे, और वहां पे हमने नेटवर्क बिल्ड किया। सेम थिंग वी डिड विद चेन्नई, दिल्ली टू चेन्नई 47 आवर्स जर्नी। वी बुक्ड आवर टिकट आरएसी हुआ, फाइनल नहीं हुआ, कंफर्म नहीं हुआ, 1 सीट, मैं, अरुण जी और निशान भार्गव, 47 आवर्स जर्नी, और हम उठ करके चले गए। वहां उठ के स्टेशन पे उतरे, किसी को नहीं जानते थे हम, नॉट ए सिंगल पर्सन, किसी को नहीं जानते थे। स्टेशन पे उतरे, सामने देखा पिकनिक होटल, यू मस्ट बी नोइंग पिकनिक होटल। हम पिकनिक होटल में एंटर किए, वहां जाके रूम में रहे। हमारे पास रेस्टोरेंट में खाने का पैसा नहीं था। हमने जाकर के ब्रेड लेके, बटर लेकर के, जैम लेकर के रूम में आए, ब्रेड पे बटर लगा करके बेटे को खिलाया, हमने खाया, और फिर हमने चेन्नई में लोगों से बात करनी शुरू करी। हमने बैंक मैनेजर मिले हमको, रामन जी मिले, रामन जी से बात करी, और भी बहुत सारे अच्छे अच्छे लोग मिले। हमने उन लोगों से इस बिजनेस के बारे में बात करी, एंड रेस्ट इज हिस्ट्री। आज आप जानते हैं रामन जी हमारे कितने बड़े लीडर जो हैं, वो निकल करके, उभर करके आए हैं। मैं उनकी लॉयल्टी, उनकी इंटीग्रिटी, उनके डेडिकेशन को आज इस मौके पर सलाम करना चाहती हूँ। बहुत अच्छे अच्छे लीडर्स मिले। फ्रेंड्स, आई जस्ट वांट टू टेल यू, विंग्स यू हैव टू स्प्रेड। घर में बैठ करके काम होता है, अब ऑनलाइन काम हो रहा है, इतना काम ऑनलाइन अवेलेबल है। आपको वो स्ट्रगल नहीं करना है, आपको 47 आवर्स जर्नी नहीं करनी, आपको 36 आवर्स जर्नी नहीं करनी, आपको कहीं पे डीपी नहीं खोलना, आपको कहीं पे प्रोडक्ट डिलीवरी नहीं करनी, आपको ट्रेनिंग करने के लिए बहुत ज्यादा एफर्ट्स भी नहीं करने। नाउ एवरीथिंग इज सो इजी, सो सिंपल। यू हैव टू स्प्रेड योर विंग्स इन योर हार्ट। आपको अपने दिल में बड़ा सोचना होगा, और जब आप अपने दिल में बड़ा सोचोगे तो सब कुछ आसानी से हो जाएगा। यू जस्ट हैव टू थिंक बिग, थिंक लाउड, एंड टेल योरसेल्फ आई कैन डू इट, आई कैन डू इट, आई कैन डू इट। लेट मी टेल यू फ्रेंड्स, मैंने और मेरे हस्बैंड दोनों ने मिलकर के इस बिजनेस को किया, बहुत पैसा कमाया, मर्सिडीज कार खरीदी, बेंगलोर में अपना घर खरीदा, बहुत सारी फॉरेन ट्रिप्स हम एंजॉय कर रहे थे। बट 2005 में मेरे हस्बैंड को ब्रेन हेमरेज हुआ। अरुण भार्गव जी पैरालाइज्ड हो गए। 2005 to 2016 he was paralyzed. वो बोल नहीं सकते थे, चल नहीं सकते थे, करवट नहीं बदल सकते थे। He was just like that. But let me tell you, राजा जैसे लेटे थे। क्यों? क्योंकि मोदी केयर करके लेटे थे। फ्रेंड्स, जस्ट बिकॉज ऑफ मोदी केयर, दिस परमानेंट इनकम फीचर, पैसिव इनकम फीचर, और जो ब्लेसिंग सारे नेटवर्क से हमें मिली, उसी का ये कारण था कि वो बिल्कुल डेथ बेड पे से उठ करके आए, इतने साल हमारे साथ रहे। चल नहीं सकते थे, बोल नहीं सकते थे, पर गाना गा सकते थे। वो गाना गाते थे, उनका एक साइड ठीक था, आराम से बैठ करके छोले भटूरे खाते थे हमारे साथ। उन्होंने फिर भी लाइफ को एंजॉय किया। क्यों हुआ ये सब पॉसिबल क्यों हुआ? बिकॉज ऑफ मोदी केयर। अगर मोदी केयर नहीं होता तो जब वो उनको ब्रेन हेमरेज हुआ था, मैं बचा ही नहीं सकती थी। फ्रेंड्स,
मैं नहीं चाहती आप में से किसी को कभी इतनी परमानेंट इनकम की, पैसिव इनकम की जरूरत पड़े, बट तो भी आप सबको इस पैसिव इनकम सोर्स पर काम करना चाहिए। पार्ट टाइम कीजिए, बट सीरियसली कीजिए, यहां से कीजिए, यहां से कीजिए, होश और जोश दोनों बना के रखिए। थिंक लाइक एन एंटरप्रेन्योर, वर्क लाइक एन एम्प्लॉय। ये ही रूल है जो वर्क करता है। और हम नहीं कहते 6 आवर्स करो, 10 आवर्स करो, 10 आवर्स से वीक करो या 12 आवर्स से वीक करो। वी आर नॉट योर बॉस, हम आपके बॉस नहीं है, आप ही बॉस हो। बट बी सिंसियर, डू योर बेटर देन द बेस्ट। अगर आप 6 आवर्स से वीक दे सकते हैं तो ट्राई कीजिए कि 8 आवर्स से वीक करेंगे। डू बेटर देन योर बेस्ट। गॉड हिसाब रखता है, ही इज द अकाउंटेंट, वी आर नॉट। हम आपने क्या अच्छा किया, क्या अच्छा नहीं किया का हम हिसाब नहीं रखेंगे, बट गॉड रखेगा और वो आपको अबंडेंटली रिवॉर्ड करेगा। सो बी सिंसियर, थिंक बिग, एंड मोस्ट इंपॉर्टेंटली आप बिजनेस को ज्वाइन कीजिए, अपने ड्रीम्स की लिस्ट बनाइए और एक घर की दुकान ओपन कीजिए। Friends, let me tell you, there are two type of people in network marketing: successful or not successful. There is no failure. Either people are successful or they quit before they get success. So successful or not successful. And what's the difference in these two? जो successful है वो अपनी घर की दुकान, होम शॉप खोलते हैं, होम शॉपिंग खोलते हैं, और जो successful नहीं है वो घर की दुकान नहीं खोलते हैं। I opened my घर की दुकान with 5,000 rupees. मैक्सिमम 5,000 to 15,000 रुपीज में आपकी होम शॉपिंग खुल जाती है। जस्ट ऑन ए ट्रे, जस्ट ऑन ए टी ट्रे आई ओपन माय घर की दुकान, और उस घर की दुकान से लास्ट 25 ईयर से मैं अपने घर के लिए प्रोडक्ट ले रही हूँ, और जो 100 रुपीज 200 रुपीज जो भी प्राइस होता है वो वापस उस घर की दुकान में रख देती हूँ। उसी 5,000 रुपीज को मैं सर्कुलेट करती हूँ, एंड आई एम अर्निंग 1.27 CR पर मंथ, एंड दैट्स people are doing. आपको ये बात सही है, इस बिजनेस में there is no investment. जैसे हम आपसे कहेंगे कि अच्छा ठीक है, आपको हमने मर्सिडीज फ्री में दी है, अब आप मर्सिडीज घर लेकर के चले गए, अब आप कहोगे हम तो पेट्रोल भी नहीं डालेंगे, तो मर्सिडीज चलेगी? नहीं चलेगी। वैसे ही इस बिजनेस में कोई कैपिटल इन्वेस्टमेंट नहीं है, बट अगर आप वर्किंग कैपिटल भी नहीं रखोगे, अगर आप घर की दुकान भी नहीं खोलोगे, उस 5,000 रुपीज को भी सर्कुलेट नहीं करोगे, योर सक्सेस स्पीड विल बी स्लो। अगर आपको अपनी सक्सेस की फास्ट स्पीड चाहिए तो फ्रेंड्स घर की दुकान खोलिए, इस बिजनेस की मैथमेटिक्स को समझिए। अब आपने घर की दुकान खोलनी है, 5,000 रुपीज से घर की दुकान खोलनी है। योर फर्स्ट टारगेट विल बी अटेंड वन शुरुआत, एक शुरुआत मीटिंग अटेंड कीजिए। शुरुआत में 10 स्टेप टू सक्सेस हम आपको सिखाएंगे। सुरेखा भार्गव यूट्यूब चैनल है, आपके प्रिया जी का मैंने यूट्यूब चैनल तमिल में मैंने बहुत सारी इवेंट्स उस पर देखी हैं। मोदी केयर की एवरी डे बहुत अच्छा मोदी केयर का मैनेजमेंट स्टाफ है, एंड आई कैन सी बहुत सारी तमिल में ट्रेनिंग्स लगातार रेगुलरली चल रही हैं, ऑनलाइन ट्रेनिंग्स चल रही हैं। आप वो ट्रेनिंग अटेंड कीजिए, बेसिक शुरुआत प्रोग्राम अटेंड कीजिए, अपने ड्रीम्स की लिस्ट बनाइए, और फ्रेंड्स उसके लिए, अपने सपनों के लिए सीरियस हो जाइए। और फिर जिस किसी को भी आप इस बिजनेस में लाते हैं उनको भी सीरियस होने के लिए कहिए। ये ही मैंने किया है, ये ही हमारे सारे अचीवर्स ने किया है। देयर इज नो रॉकेट साइंस। हमें बड़ा सोचना है, बड़ा बोलना है, और छोटे छोटे एक्शन लगातार करने हैं, और जो कोई ये सक्सेसफुली कर लेता है वो बड़ी सफलता पाता चला जा सकता है। मैं आपको रिमाइंड करती हूँ, 14 लाख 14 लाख करोड़ हो चुका है, 100 लाख करोड़ होने वाला है, उसमें से मेजर चंक इंडिया में आने वाला है, और इंडिया का भी मेजर चंक तमिलनाडु बिल्कुल खाली पड़ा है। तमिलनाडु कैन बी द बिगेस्ट मार्केट फॉर मोदी केयर। अगर जितने लीडर आज ये 227 लीडर्स इस मीटिंग में अवेलेबल हैं, आप 225 पीपल कैन बी द डीन ऑफ तमिलनाडु मोदी केयर यूनिवर्सिटी। आप मोदी केयर के नक्शे पर अपना नाम गोल्डन लेटर्स में लिख सकते हैं, अगर आप अभी सीरियसली इसको ले लेंगे। जैसे हमारे नॉर्थ इंडिया में मनोज मलिक जी को जाना जाता है, अक्षय दत्ता जी को जाना जाता है, तो ईस्ट में संजय बगारिया को जाना जाता है, प्रमोद आचार्य जी को जाना जाता है, तो वेस्ट में हमारे दीवन कपाड़िया जी को जाना जाता है। वैसे ही अगर आपने सीरियसली ले लिया, हमारे कर्नाटका में आप देखिए, जैसा कि राजू जी को जाना जाता है, नीना जी फिलिप जी को जाना जाता है, जैसे अपने मंजुनाथ शेट्टी जी, नए नए लीडरशिप निकल के आ रही है। 2 years 10 lakh rupees. If they can earn 10 lakh rupees in 2 years, let me tell you, who can stop you? आपको कौन रोक सकता है? Only one person, and that is you. आप ही अपने आप को रोक सकते हो, आप ही अपने आप को आगे बढ़ा सकते हो। So just
थ्रो योरसेल्फ, जस्ट अपने आप को झोंक देना है और डिसाइड करना है कि मेरे को भी मनोज मलिक जी जैसा नाम कमाना है, मेरे को भी प्रमोद आचार्य जी जैसा नाम कमाना है, मुझे भी नीना फिलिप जी जैसा, राजू जी जैसा नाम कमाना है, पैसा कमाना है, एंड आई एम द वन हु विल डू दिस फॉर मोदी केयर. लेट मी टेल यू, अगर आप मोदी केयर को अपना बेबी बना लेंगे, मोदी केयर आपका गॉडफादर हो जाएगा. आपको डिसाइड करना है कि अगर तमिलनाडु एम्प्टी स्टेट है तो वो आपकी गुड लक है. अगर अभी तक एम्प्टी स्टेट नहीं होता तो आपके लिए, आप कहते हैं ना, लाइन जहां से लगती, हम जहां खड़े हो जाते हैं लाइन वहीं से ही लग जाती है. These 25 people can say this कि जहां मैं खड़ा हुआ तमिलनाडु की लाइन वहीं से लगी. आप लोग डिसाइड कर लीजिए, हम आपका साथ दे देंगे, हम आप किसी तरीके से साथ देने में पीछे नहीं रहेंगे. आई हैव टोल्ड निशान भार्गव, मैंने निशान को कहा, निशान once let corona go and you are going and stationing yourself. मैं निशान को वहां भेज रही हूँ 2-3 महीने के लिए. He will stay there till he will learn Tamil. जब तक वो तमिल सीख नहीं जाता तब तक उसको तमिलनाडु में रहने को बोल दिया है मैंने. वो वहां जाएगा, नेटवर्किंग करेगा, डायरेक्ट डाउनलाइंस भी बनाएगा, आप एग्जिस्टिंग कंसल्टेंट को भी सपोर्ट करेगा. अब अगर अभी तो 3 मंथ्स वो नहीं आ रहा है, 3 मंथ्स बाद वो आएगा. 3 मंथ्स में जितने भी लीडर्स आप बना के रखेंगे सबको निशांत भार्गव सपोर्ट करेंगे. आई विल कम, मैं खाली निशांत को अकेले नहीं भेजूंगी, वी विल कम. मेरा कहने का मतलब क्या है, वी विल वर्क एज ए टीम. मुझे बड़ी खुशी है कि तमिलनाडु के जितने भी मैनेजर्स हैं सबने हमें बहुत मोटिवेट कर दिया है कि हम सारी की सारी इंडिया की लीडरशिप को तमिलनाडु में आना है. तो एवरीबडी विल बी कमिंग. आपको उस मोमेंटम का फायदा मिलेगा. जो मोमेंटम अब क्रिएट हो रहा है उस मोमेंटम का फायदा आप सबको मिलेगा. बट किसको मिलेगा? जो अपने कंफर्ट जोन से बाहर आने को तैयार है. जो जना कंफर्ट जोन से बाहर आएगा वो जीत जाएगा. तो बस आज के लिए इतना ही कहना चाहती हूँ. गेट रेडी फॉर द ग्रेटेस्ट सक्सेस, गेट रेडी फॉर द बिगर सक्सेस, गेट रेडी टू बी देयर इन द लाइमलाइट, गेट रेडी टू बी देयर इन 1 CR आजादी क्लब. एंड उसकी शुरुआत 10K क्लब से होती है. 2 years, it takes 2 years to earn 10 lakh rupees. Why आउटसाइड वर्ल्ड में क्यों हमें सारी लाइफ स्ट्रगल करना है 2 लाख रुपीज अर्न करने के लिए? यहाँ पे 10 लाख रुपीज आप 2 इयर्स में जब कमा सकते हैं तो थोड़ा सिंसियर हो जाना है, थोड़ा कंफर्ट जोन से बाहर आना है, थोड़ा थिंक बिग एंड फॉलो द सिस्टम. एट लीप प्लेटफॉर्म पर हम आपको पूरी इवेंट्स के थ्रू मदद करते हैं. लीप प्लेटफॉर्म पर हम रीजनल लैंग्वेज भी इवेंट्स शुरू करने जा रहे हैं. वी विल गो ऑल आउट टू सपोर्ट यू. यू डिसाइड टू सपोर्ट योरसेल्फ. All the very best. Thank you so very much. Thanks to everyone. इतना ही है जो आज मुझे कहना है. फिर आती रहूंगी और आप सबका शुक्रिया मुझे बुलाने के लिए और आप सबसे मिलने का मौका देने के लिए. Thank you. Thank you so much. सुरेखा जी तहे दिल से आपको मैं शुक्रिया कहना चाहूंगा. This is Palaniappan, area sales manager from Tamil Nadu. Good morning sir. आपकी बहुत तारीफ सुनी है और आपका बहुत बहुत शुक्रिया सर. थैंक यू. तहे दिल से मैं शुक्रिया अदा करना चाहता हूँ क्योंकि आपने ये प्रोग्राम किया और एक वादा रहा आपके साथ. निशांत जी जब आएंगे तमिल हम सिखा देंगे. That's great. ठीक है, हम हैं आपके साथ. Definitely sir, he will come. He is going to. Thank you. Thanks a lot. Thank you. Yeah. And Surekha ma'am, आपने बोला you were telling Tamil Nadu में जो managers हैं, I would like to tell you it was only Mr. Palaniappan here. आपको पता है कि we didn't even have ASMs for so many years and he started with us from 2018 and because of him Tamil Nadu has become one team and one dream. So this is the first time I think you're meeting him. So I wanted to tell this but before I spoke to you. So without his support, Tamil Nadu will not rise again. It was like that. So thank you, Mr. Palaniappan, for that. And thank you so very much for this making a difference, sir. Thank you. Thanks for your dedication. We are there with you, ma'am. Thank you. So friends, it was, ma'am, it was like very, very heart-touching story. How many ever times you talk about your story, I really see my reflection in you. That's all I can say. It is just so much of connection we have. That Atut Bandhan jo hai, it is always there. Thank you for this. Evlo busy irukanga. She has programs everywhere. Aaj bhi aapka parivartan hai.
அண்ட் இந்த மொமெண்ட் வரைக்கும் கூட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல நமக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சோ we thank you all from the entire team of Tamil Nadu. Really thank you, ma'am. And Thank you. Thank you so much, ma'am. Thank you So so very much. And I can see people in my gallery view. People have dreams. Their smile is saying everything. And Ramanji is there. Ramanji, thank you so very much for your dedication, for your commitment. And I'm so happy to be with you all. Love you. All the very best. So my dear friends, இப்ப அவங்க சொன்னதை நான் சுருக்கமா சொல்றேன் because அவங்க சொல்லும் பொழுது நான் பல sentences எழுதினேன், but it was like overwhelming that I missed out so many sentences. But சுருக்கமா சொல்ல போனோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பெண், இப்ப நீங்க ராஜஸ்தான் அப்படின்னா குங்கட்டோட தான் இருப்பாங்க. இவ்வளவு தூரத்துல இருக்கிற குங்கட் தான். அவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸா இருந்தாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸா. சைக்கிளும் ஸ்கூட்டரும் தான் அவங்களோட வாகனமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 3 மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டுறாங்க, ஒரு வோல்வோ கார் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. சோ நார்மலா அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பிசினஸ்க்கு ஏத்த ஃபேமிலி கிடையாது. அதனால நிறைய படிக்க சொன்னாங்க. படிச்சா ஜாபுக்கு போலான்ற ஒரு இதோட, பட் மேடம் வந்து நிறைய படிச்சாங்க. படிச்சுட்டு PhD வரைக்கும் முடிச்சு கரெக்டா அந்த ஒரு ஏஜ் வரும் பொழுது அவங்களோட சம்பிரதாயப்படி ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைலை விட பெட்டர் லைஃப் ஸ்டைல் உள்ள ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் அருண் பார்கவா அவர்கள். சோ அந்த ஃபேமிலியில போகும்பொழுது அவங்க மதர் இன் லாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஷீ வாண்டட் ஹர் ஐடென்டிட்டி. என்னதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தாலும் லைக் நிறைய ஒர்க் இருக்கும், ஆனா இன்கமோ கம்மியா இருந்தது. ஸோ ஷி ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் பிசினஸ் இன் அ வெரி ஸ்மால் வே. எனக்கு ஏதாவது ஒரு 5,000 இல்ல 25,000 நான் ஃபேமிலியில ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்து ஷி யூஸ் டு ப்ரே காட். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது மோடி கேர்க்காக. அண்ட் தேர் ஷீ ஸ்டார்டட் ஹர் ஜர்னி. அவங்க சொல்ற விஷயம் இன்னி கூட என்னால மனப்பாடம் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நோ பாஸ், நோ லாஸ், நோ டார்கெட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், பார்ட் டைம், ஃபுல் டைம், ரொம்ப அழகா இருப்பா இதுவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ரிஸ்க் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் அவங்க எடுத்தாங்க. ஒரு அழகான வார்த்தையை அவங்க சொன்னாங்க, there is nothing called by chance. இந்த மீட்டிங்க்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா அது ஒரு பை சான்ஸ்னே கிடையாது. யூ ஹாவ், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இட் இஸ் தட் யூ ஹாவ் டு டேக் பார்ட் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனிதிங் யூ டூ திங்க் பிக். ஆனா உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து பெருசா இருக்கட்டும். ஆக்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நம்ம கொண்டு போலான்னு ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஹோம் ஷாப்பிய பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. which they said I take 5,000 rupees, அந்த 5,000 rupees 15,000 rupees வரைக்கும் ரொட்டேட் பண்ணி கர்கா துக்கான் போலோ அப்படின்னா ஹோம் ஷாப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நாங்க உங்க வீட்டுல இருக்கணும். ரொம்ப அழகா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல they started, இப்ப எப்படி நம்ம வந்து மோடி கேரை வந்து இந்தியா அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி மும்பைல ஆபீஸே கிடையாது. கொரியர் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. நோய் இந்த மாதிரி நமக்கு சோசியல் மீடியான்ற ஒரு சோர்ஸே கிடையாது. அந்த இடத்துல போய் 25,000 rupeesக்கு ஒரு ஹோம் ஷாப்பி மோஸ்ட்லி 100% ஆஃப் த டீம் வந்து அவங்க கீழே தான் இருக்கு. அதே மாதிரி பெங்களூர்ல, அதே மாதிரி சென்னைக்கு வந்த போதும் எனக்கு தெரியும் அந்த பிக்னிக் ஹோட்டல் நியர் பாரிஸ் கிட்ட எங்கேயோ பீச் ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க வந்த போது கூட she mentioned bread and jam வாங்கி வச்சுட்டு அவங்க பசங்களுக்கு RAC டிக்கெட்ல 47 hours டிராவல் பண்ணி ஹஸ்பண்ட், வைஃப் அண்ட் கிட் 3 பேரும் ஒரே சீட்ல உட்கார்ந்து imagine the dedication they had. She was like, like what was she like? என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லைக் நமக்கு வந்து இதோட சிம்பிளிசிட்டிய பார்க்காதீங்க, பிசினஸோட கிரேட்னஸ பாருங்க. அந்த பிசினஸோட கிரேட்னஸ் தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சோ சிம்பிளிசிட்டினா என்னது? நம்மளோட மைனஸ் பாயிண்ட் ரொம்ப சொன்னாங்க. வாட் இஸ் அவர் மைனஸ் பாயிண்ட்னா நோ இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்றது ஒரு மைனஸ் பாயிண்ட். சோ அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம், கரெக்ட்டுங்களா? சோ பெருசா எடுக்காத போது நம்ம வந்து அது இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டோம். பட் அதோட கிரேட்னஸ பாருங்க. கிரேட்னஸ் எப்படி மேடம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்ல அவங்க சிஸ்டர் ஊர்ல இருந்து வரும்பொழுது ஒரு சப்ளிமெண்ட், நியூஸ் பேப்பர் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு வந்து 157 பேஜ்ல அவ்வளவு நெட்வொர்க்கோட சக்சஸ பத்தி தான் அதுல இருந்தது. அந்த சக்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயும் டிஃப்ரெண்ட் லக்ஸுரி கார்ஸ், யாட், அப்புறம் ஒரு லக்ஸுரியான வீடுகள், இந்த மாதிரி இருந்ததை பார்த்து she just said, நான் வந்து இந்தியால 100 richest peopleல ஒருத்தியா இருக்கணும்னு just like that she said and she has done it. சோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் கடைசியில நம்மளோட 10K கிளப் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த 10K கிளப்பை வந்து ரொம்பவே
சீரியஸா நம்ம எடுத்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. இந்த 10K கிளப் வந்து எப்படி இந்த 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமானா, எஸ் முடியும் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப, அதாவது நம்ம திங்க் லைக் an entrepreneur and work like an employee. இங்க யாருமே யாருக்கும் பாஸ் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா யூ நீட் டு பி சின்சியர் டு யோர் செல்ஃப், சின்சியர் டு யோர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ரியலி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடேஸ் திங். ஜஸ்ட் இட்ஸ் ஓவர்வெல்மிங் தேங்க்ஸ். அவங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், நமக்காக இந்த டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. ஸோ நான் மட்டும் பேசுறது இல்லாம ஐ வுட் லைக் டு ஹேண்ட் ஓவர் தி mic to Mr. Palaniappan so that he can conclude this with his vote of thanks. Thank you so much, Surekha ma'am, once again, and thank you, Mr. Palaniappan. My pleasure. My pleasure. Thank you, Priya Satish Kumar ma'am. ஒரு அற்புதமான ஒரு செஷன் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொடுப்பனை இருக்குது. ஆக்சுவலி பார்த்தோம்னா இன்னைக்கு 227 பேருக்கு மேல நீங்க வந்திருந்தீங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பெண் தான் நீங்க பாத்தீங்க. இப்போ இவங்க சொல்ற கதை ரைட், இது ஏன் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது, ஆமாவா இல்லையா? ரைட், எல்லாமே சிமிலாரிட்டி தான். அவங்களுக்கும் பார்த்தோம்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் கிடைச்சது. அழகா அற்புதமாக சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் சொன்னது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 3வது கண்ணை பத்தி அவங்க சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றியாளர்கள்ட்ட மட்டும்தான் அந்த 3வது கண்ணு தெரியும், தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு நாம என்ன நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையை மாறுறதுக்கு 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. என்ன இருக்குது, எதை மாதிரி நிலையில நான் இருந்துகிட்டு இருக்கேன், அதை பத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விதமான மனிதர்கள். 2வது விதமான மனிதர்கள் தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறது. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது, அதை நான் எப்படி மாற்றி அமைக்க போறேன்னு. அது அழகா நாம இன்னைக்கு பண்ற செயல் தான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க போகுது, ஆமாவா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூரத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா தொலைநோக்கு பார்வை சுரேகா பார்கவா மேம்ட்ட அது இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சம்பாதிச்சது முதல் இன்கம் 100கணக்கான ரூபாய் தான், ஆமாவே இல்லையா? அப்ப ஏளனமா பல பேர் சொன்னாங்க சுரேகா பார்கவாட்ட. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னது, ஒரு நாளைக்கு என்னோட இன்கம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேல. Think about it, my dear friends. ஒரு காலகட்டத்துல மாதம் ஃபுல்லா சம்பாதிச்சது 100கணக்கான ரூபாய், 136 ரூபான்னு நினைக்கிறேன், 136 rupees, ரைட்? ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய். ரொம்ப தூரம் இல்ல, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சொன்னாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு அகில இந்தியால இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொன்னது, நம்ம இல்லைன்னா வேற யாரு, இப்போ இல்லைன்னா எப்போ. அற்புதமான விஷயம். அழகா அற்புதமாக பல விஷயங்கள் இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு உண்டான நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு இன்னைக்கு பிரியா சதீஷ்குமார் மூலியமாக நமக்கு சுரேகா பார்கவா மேம் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சது. So thank you சுரேகா ஜி, thank you very much. My pleasure sir, and thanks for your dedication and your support. Thank you. आपके साथ सब कुछ संभव है. I can see जैसी नेटवर्क मार्केटिंग में तमिलनाडु का जो पोटेंशियल है, आपकी सरपरस्ती में, आपकी लीडरशिप में वो पोटेंशियल निखर के आएगा और ये लोग टॉप 5 टॉप 10 इंडिया के अर्नर्स में निकल के आएंगे. I can see that. Thank you so very much. तमिलनाडु आ रहा है. राइट, thank you. कदम से कदम मिला रहा है और आपके साथ आ रहा है. Yes. राइट, thank you ma'am. Bye bye. முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். சுரேகா பார்கவா மேம் கொண்டு வரதுக்கு பல விஷயங்கள் பண்ணது பிரியா சதீஷ்குமார், உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் பிரியா சதீஷ்குமார் மேம். வந்திருந்த அத்துணை பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒளி வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அந்த தருணம் தான் இப்போ. டிசிஷன் உங்க கையில இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெதர் a good yes or a good no. இது டிசிஷன் உங்க கையில இருக்குது. டிசிஷன் உங்களோடதா இருக்கட்டும்.
வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த லிங்க் உங்கள்ட்ட யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கான்டாக்ட்ல இருந்தா போதும், உங்களுக்கு வெற்றியின் ரயில உங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வெற்றியின் பாதை 2021 உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. 10,000 கிளப்ல அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, 10,000 கிளப் முதல் ஆரம்பம் தான். அது வந்துடுச்சுன்னா 1 லட்சம் ஈஸியா வந்துடும். 1 லட்சம் வந்துடுச்சுன்னா 10 லட்சம் ஈஸியா வந்துடும். அப்புறம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பழனியப்பன். தேங்க்யூ வெரி மச்.